அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஹலோ வணக்கம் கைஸ். ஓகே, எல்லாரும் கேட்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நான் வந்து கிளாஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். அதுக்கு முன்னால நாங்கள் பார்க்கணும் என்ன விஷயம்டா, எங்கள் நாட்டில் பெரிய ஒரு அனர்த்தம் ஏற்பட்டு நிறைய பேர் வந்து என்ன செஞ்சீங்கன்னா பாதிக்கப்பட்டீங்க. எல்லாருக்கும் தெரியும், கட்டாயம் எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அதில் வந்து நிறைய பேர் என்ன செஞ்சிருந்தாங்க, உயிரிழந்திருந்தாங்க. என்ன செய்யுங்க, அவங்க கட்டாயம் அவளுக்காக வேண்டி துவாக்கள்ல ஈடுபடுங்க. ஓகே, நாம இந்த கிளாஸ் போவோம். நான் இப்போ ஆல்ரெடி நாங்கள் என்ன செஞ்சிருந்தோம், ஒரு கம்ப்யூட்டரை வந்து பேசிக்காக வந்து எப்படி ஆப்ரேட் பண்ணுறது, அதாவது கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்ணினதுலேருந்து ஓப்பன் பண்ணதுலேருந்து ஒரு கம்ப்யூட்டரை நீங்கள் ஓப்பன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுல இருந்து எப்படி நீங்கள் ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணுறது, எப்படி ஒரு ஃபோல்டரை கிரியேட் பண்ணுறது, எப்படி நீங்கள் மவுஸை யூஸ் பண்ணுறது, எப்படி மவுஸ் யூஸ் ஆகுது ஒர்க் ஆகுது, ஓகே, எப்படி நீங்கள் அது எப்படி உங்களுக்கு ஸ்க்ரீனில் காட்டுது, ஓகே, அந்த ஸ்க்ரீன் எப்படி ஒர்க் ஆகுது, ஓகே, இந்த மாதிரி சப்ஜெக்ட் நீங்கள் என்ன செஞ்சீங்க ஆல்ரெடி நாம பார்த்துட்டு. இப்போ உங்களுக்கு பேசிக்கா ஒரு நாலேஜ் உண்டு. நாங்கள் டீப்பாக படிக்கல, நாங்கள் என்ன ஷார்ட்டாக நாங்கள் பார்த்துக்கிறோம் எப்படி இதெல்லாம் ஒர்க் ஆகுது. நாங்கள் வந்து கீபோர்டில் ஒன்று கிளிக் பண்ணினா அது எப்படி எங்களுக்கு அங்கே ஷோ ஆகுது. ஓகே, அதெல்லாம் நாங்கள் என்ன செஞ்சுட்டு பேசிக்காக இப்படி தாண்ட ஒரு நாலேஜ் உண்டு உங்களுக்கு இப்போ வந்திக்கும். ஓகே, இன்னைக்கு நாங்கள் எதை பற்றி படிக்க போகிறோம்னு சொன்னால் வெப் ப்ரௌசர் அண்ட் சர்ச் டிப்ஸ். அதாவது உங்களோட வெப் ப்ரௌசர்ஸை வந்து எப்படி நீங்கள் யூஸ் பண்ணுறது. வெப் ப்ரௌசர்னா என்ன ஃபர்ஸ்ட்டுக்கு. ஓகே, நிறைய பேர் வந்து என்ன செய்வோம், இன்னைக்கு எல்லாருக்குமே வந்து என்ன செய்யும், நார்மலாக ஒரு ஃபோனை யூஸ் பண்ணுறதாகட்டும், லேப்டாப்பை யூஸ் பண்ணுறது நார்மல் எல்லாரும் தெரிஞ்ச விஷயம் தான். இருந்தாலும் அதுல சில ட்ரிக்ஸ் எழுதிக்குது, சில டிப்ஸ் இருக்குது. அதை எப்படி நாங்க யூஸ் பண்றது. ஓகே, ப்ரிப்பேரா எப்படி நாங்க ஒரு ப்ரௌசரை வந்து யூஸ் பண்றது, எப்படி நாங்க ப்ரிப்பேரா ஒரு சர்ச்சை யூஸ் பண்றது, எப்படி நாங்க ஒரு சர்ச் என்ஜினை யூஸ் பண்றது, அதுல எப்படி நாங்க எங்களுக்கு தேவையானதை குயிக்கா நாங்க சர்ச் பண்ணி எடுக்கிறது. நிறைய விஷயத்தை சர்ச் பண்ணி எங்களுக்கு எடுக்கிறது, எங்களுக்கு தேவையானதை அக்யூரேட்டா நாங்க எப்படி அதை எடுக்கிறது, தேவையில்லாத சப்ஜெக்டை விட்டுட்டு எங்களுக்கு இதுதான் தேவைன்னு சொன்னா அதை எப்படி நாங்க எடுக்கிறது, அந்த மாதிரி சில விஷயங்களை வந்து நாங்க என்ன செய்வோம் இதுல பார்ப்போம். ஓகே, இன்னைக்கு நிறைய விஷயம் வந்து நாங்கள் பார்க்க போகிறோம். அதில் லைனிங் அவுட் போட்டிக்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் த டிஃபரன்ஸ் பிட்வீன் வெப் ப்ரௌசர் அண்ட் சர்ச் என்ஜின். சர்ச் என்ஜின்னா என்ன, அதே மாதிரி வெப் ப்ரௌசர்னா என்ன, இந்த மாதிரி சப்ஜெக்ட் என்ன செய்யும் இந்த கிளாஸ்ல வந்து டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி லேண்ட் பார்ட்ஸ் ஆஃப் ப்ரௌசர் விண்டோ, அதாவது ப்ரௌசர்ல இருக்கக்கூடிய நிறைய விண்டோ இருக்கும், அதை எப்படி நாங்க ஆப்ரேட் பண்றது, அது எதுக்கு ஐன வச்சுக்கிறாங்க, அந்த மாதிரி விஷயங்கள் வந்து என்ன செய்யும் இதுல டிஸ்கஸ் பண்ணுவோம். அதே மாதிரி மாஸ்டர் கூகுள் ட்ரிக்ஸ், அதே மாதிரி கூகுள் ட்ரிக்ஸ்ல வந்து நிறைய சப்ஜெக்ட் இருக்குது. அதை நாங்கள் முக்கியமாக எங்களுக்கு தேவையானதை மட்டும் நம்ம என்ன செய்வோம் பார்ப்போம். அதாவது நான் சர்ச் பண்ணி ஃபாஸ்ட்டாக எங்களுக்கு எது தேவையோ அதை எடுத்துக்கொள்றதுக்கு மாதிரியான நிறைய விஷயங்கள் இருக்குது, அதை பத்தி பார்ப்போம். ஓகே, அதே மாதிரி லேர்ன் ஹவு டு ஐடென்டிஃபை, அதாவது உங்களோட வெப் ப்ரௌசர்ல வந்து ஒரு வெப்சைட்டை வந்து எப்படி நீங்க ஐடென்டிஃபை பண்றது, இது வந்து ட்ரஸ்டடான வெப்சைட்டா இல்லாட்டி இது வந்து ஃபேக் வெப்சைட்டா. இப்போ எல்லா வெப்சைட்லயுமே நாங்கள் கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய வெப்சைட்ல என்ன செய்வோம், எங்களுக்கு தகவலை வந்து கொண்டு வந்து தரும். அது எல்லாமே எங்களுக்கு நம்பகமானதா, சரியா, அந்த மாதிரி நம்பகமான செய்தியை வந்து எங்களுக்கு எங்க எடுக்க இயலும், அந்த மாதிரி விஷயங்களை நாம என்ன செய்வோம், எப்படி நாங்கள் அதை கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி விஷயங்களை நாங்கள் ஷார்ட்டா பார்ப்போம் இந்த கிளாஸ்ல. ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம பார்ப்போம் வாட் இஸ் அ வெப் ப்ரௌசர். ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வெப் ப்ரௌசர்னா என்னன்றதை பத்தி எங்களுக்கு தெரியும், எல்லாருக்கும் ஆல்ரெடி தெரிஞ்சிக்கும். நாங்கள் வந்து அதில் என்ன ட்ரிக்ஸ் ஈக்கின்றதை பத்தி பார்ப்போம். ஓகே, நம்மளோட வெப் ப்ரௌசர்னா என்ன சாஃப்ட்வேர், அது என்ன ஒரு சாஃப்ட்வேர் அப்ளிகேஷன். ஓகே, அது யூஸ் டு எக்ஸஸ் த இன்டர்நெட். அது என்னத்துக்கு யூஸ் பண்றாங்க, எங்களுக்கு இன்டர்நெட்டை எக்ஸஸ் பண்றதுக்காக வேண்டி இந்த வெப் ப்ரௌசர் என்ன செய்வாங்க யூஸ் பண்ணுவாங்க. அது எப்படி இருக்கின்றதை வந்து பிறகு நான் பார்ப்போம். இட் அலோஸ் யூ டு வியூ வெப்சைட் இமேஜ் அண்ட் வீடியோஸ். இது என்ன உங்களுக்கு இமேஜ் வீடியோ இந்த மாதிரி விஷயங்களை பார்க்கறது யூஸ் அதில் என்ன செய்யும், வித்தவுட் ப்ரௌசர் யூ கேன் அவுட். ஓகே, எங்களுக்கு என்ன செய்யலாம், வெப் ப்ரௌசர் இல்லாம எதையும் என்ன செய்யலாம், எங்களுக்கு சேஃபா வெப் ப்ரௌசர்ல வெப் ப்ரௌசர் இல்லாம எங்களுக்கு என்ன செய்யலாம், ஈஸியா அக்சஸ் பண்றது கஷ்டமா இருக்கும். ஓகே, இப்போ நீங்க பாருங்க. ஓகே, இது எங்க வெப் ப்ரௌசர். ஓகே, வெப் ப்ரௌசர் வந்து நிறைய இருக்குது. இது ஒரு வெப் ப்ரௌசர். இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, இது வந்து க்ரோம் ப்ரௌசர். ஓகே, இது என்ன க்ரோம் ப்ரௌசர். இதை டெவலப் பண்ணவங்க யாரு, கூகுள் இதை டெவலப் பண்ணி போட்டிருப்பாங்க. எங்களுக்கு ஏதாவது தேவை நாம என்ன செய்வோம், இங்க போயிட்டு எங்களுக்கு சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஓகே, இதுல எப்படி இங்க இந்த மாதிரி சப்ஜெக்ட் எல்லாம் இருக்குது, இதெல்லாம் என்னத்துக்கு வச்சுக்கிறாங்க, அதுல யூஸ்ஃபுல் என்ன. ஓகே, அந்த மாதிரி சில டிப்ஸ் தான் என்ன செய்ய போறோம் பார்க்க போறோம். அதே மாதிரி இது மாதிரி என்ன செய்யலாம், எங்களுக்கு நியூ டிப்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி என்ன செய்யலாம், மல்டிபிள் சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யலாம் அட் டைம்ல எங்களுக்கு ரீட் பண்ணக்கூடியதா இருக்கும், படிக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி எங்களுக்கு எது தேவையோ அதை என்ன செய்யலாம், எங்களுக்கு சர்ச் பண்ணி பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, அடுத்ததா பாருங்க பாப்புலர் வெப் ப்ரௌசர்ஸ். அதாவது கூடுதலா யூஸ் பண்ணக்கூடிய ப்ரௌசர்ஸ் வந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இதெல்லாம் நாங்க என்ன செய்யணும், ஒரு ஜெனரல் நாலேஜா தெரிஞ்சுக்கும். கூடுதலா யூஸ் பண்ணக்கூடியது கொண்டு வந்து இதை யூஸ் பண்ணுவாங்க, கூகுள் க்ரோம். இது எல்லாருக்கும் தெரிஞ்சது. கூகுள் க்ரோம் என்ன செய்வாங்க, நிறைய பேர் யூஸ் பண்ணுவாங்க, நிறைய மோஸ்ட்லி தான் என்ன செய்வாங்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அது நிறைய விஷயம் வந்து எங்களுக்கு ஈஸி அக்சஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி எஜ் ப்ரௌசரையும் யூஸ் பண்ணுவாங்க. அதுலயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது. அதெல்லாம் நீங்க யூஸ் பண்ணி பார்த்தா தான் என்ன செய்யும், அது உங்களுக்கு விளங்கும். சும்மா நாங்க அதை பத்தி பேசி எங்களுக்கு விளங்காது, அதை யூஸ் பண்ணினா தான் அது விளங்கும். அதே மாதிரி அடுத்தது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். இது வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணிப்போம் இந்த மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ். ஓகே, இது வந்து இப்படி யூஸ் பண்ணிப்பாங்க. அந்த டைம்ல யூஸ் பண்ணி இப்போ வந்து யூஸ் பண்றாங்க, லீக்கிறாங்க. சேஃப்டிக்காக வந்து என்ன செய்வாங்க, அதாவது குட் ஃபார் பிரைவசி, என்னோட பிரைவசியை சேஃபா வச்சுக்கொள்ளணும் சொன்னா அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. நான் என்ன இல்லை
அதுவும் சேஃப்டி இல்லை. நாங்கள் எதை சர்ச் பண்ணாலும் அது என்ன செய்யும், லீக்காக தான் நீக்கும். ஓகே, அதை யாருக்கும், அதாவது நான் சர்ச் பண்ற சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யும், கூகுள் ஆயிக்கட்டும், மைக்ரோசாஃப்ட் ஆயிக்கட்டும், அடுத்தது ஆப்பிள் கம்பெனி ஆயிக்கட்டும், ஒப்பேரா ஆயிக்கட்டும், எதா இருந்தாலும் என்ன செய்வது, நான் சர்ச் பண்றது அவங்களுக்கு தெரிஞ்சுதான் ஆகும். அது தெரியாம ஈக்காவே மாட்டாது. அதான் சொல்றேன், நாங்கள் சேஃப்டி பிரைவசி என்ன கட்டாயம் முக்கியம். எதை நாங்கள் சர்ச் பண்ணணுமோ அதை மட்டும் தான் நாங்கள் என்ன செய்யணும், சர்ச் பண்ணணும். ஓகே, அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் என்ன தெரியும், அது என்ன விண்டோஸ் கம்ப்யூட்டர்ல வந்து அது இன்பில்டாவே வந்துடும். ஓகே, நீங்க ஒரு விண்டோஸ் கம்ப்யூட்டர் வாங்கினீங்க, நாங்க என்ன செஞ்சிடும், மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து இன்பில்டா வந்துடும். ஒரு ப்ரௌசர் வந்து கட்டாயம் நீக்கும். அப்ப அந்த ப்ரௌசர் இருந்தால் என்ன செய்யும், உங்களுக்கு மற்ற எந்த சாஃப்ட்வேர் வேணாலும் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஏறும். ஒரு வாட்ஸ்அப் டவுன்லோட் பண்ணாலும் எங்க போய் நீங்க டவுன்லோட் பண்ணணும், ஒரு ப்ரௌசர்ல போயிட்டு தான் நீங்க டவுன்லோட் பண்ணணும். அதுக்கு உங்களுக்கு இந்த ப்ரௌசர்ன்றது கட்டாயம். அப்ப நீங்க விண்டோஸ் ஒன்று வாங்கினீங்கன்னா அங்க மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்துடும். அதே மாதிரி ஒரு ஃபோன், ஆண்ட்ராய்ட் ஃபோன் ஒன்று வாங்கினீங்கன்னா கூகுள் குரோம் அது இன்பில்டாவே இப்ப வந்துடும். முந்தி கூகுளை கொடுத்துருக்காங்க, இப்போ வந்து என்ன செய்யும், கூகுள் குரோம் வந்து இன்பில்டா வந்துடும். நீங்க அதை தேர்ட் பார்ட்டியா டவுன்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, அது உங்களுக்கு இன்பில்டா இருக்கும். அதே மாதிரி சஃபாரி, நீங்க ஒரு ஆப்பிள் ஃபோன் வாங்கினீங்கன்னா, ஒரு மேக் புக் வாங்கினீங்கன்னா சஃபாரி வந்து இன்பில்டா அவங்களோட ஓன் ப்ரௌசர். மைக்ரோசாஃப்ட் எட்ஜ் வந்து மைக்ரோசாஃப்டோட ஓன் ப்ரௌசர். அதே மாதிரி கூகுள் வந்து கூகுள் குரோம் வந்து கூகுளோட ஓன் ப்ரௌசர். ஓகே, கூகுள் அதாவது ஆண்ட்ராய்டு. இப்போ நாங்கள் யூஸ் பண்ற ஆண்ட்ராய்டு இது, அந்த ஆண்ட்ராய்டை வந்து பில்ட் பண்ணது யாரு, அதுக்கு சாஃப்ட்வேர் வந்து டெவலப் பண்ணது யாரு, அது ஒருத்தர் டெவலப் பண்ணுவாங்க. ஆனா அந்த ஆண்ட்ராய்டுக்கு சொந்தக்காரர்கள் யாரு, கூகுள். ஓகே, கூகுள் இல்லாம ஆண்ட்ராய்டு யூஸ் பண்றது அது சாத்தியம் இல்லை. அப்ப வந்து கூகுள் வந்துடும். ஓகே, அதை பத்தி நான் பிறகு பார்ப்போம், ஒரு சப்ஜெக்ட் ஒன்று வரும். ஓகே, அடுத்ததா பார்ப்போம். கட்டாயம் நீங்க தெரிஞ்சு கொள்ள வேண்டிய விஷயம், அதாவது நீங்க இந்த கூகுள் அது அப்படி இந்த இன்டர்நெட் உள்ளுக்கு வந்துட்டீங்கன்னா நீங்க தெரிஞ்சு கொள்ளணும் என்ன எஸ்இஓ. எஸ்இஓன்னா என்ன அப்படின்றத பத்தி என்ன செய்யணும், கட்டாயம் தெரிஞ்சு கொள்ள போகணும். எஸ்இஓன்னா என்ன, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். ஓகே, இது சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன். சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன் என்ன, உதாரணத்துக்கு பாருங்க, நீங்க இப்ப இங்க சர்ச் பண்றீங்க, கூகுள்ல என்ன சர்ச் பண்றீங்க, உதாரணத்துக்கு ஸ்கூல்னு நீங்க சர்ச் பண்றீங்க, ஸ்கூல் புக். ஓகே, இப்ப ஸ்கூல் புக் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னா அதுல உங்களுக்கு வரக்கூடியது என்ன, நிறைய சப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து ஸ்ரீலங்கா நான் சர்ச் பண்ணேன்னு சொன்னா கவர்மெண்ட்ல இது போட்டிக்கிறாங்களோ அது எங்களுக்கு இப்ப காட்டக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுல நிறைய சப்ஜெக்ட் இது. ஓகே, இங்க எஸ்இஓன்னு சொன்னா என்னன்னு சொன்னா, இப்ப இது வந்து ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, இது வந்து என்ன, ஒரு வெப்சைட். இது வந்து ஒரு வெப்சைட், இது ஒரு வெப்சைட், இது ஒரு வெப்சைட். இதெல்லாம் என்ன செஞ்சுப்பாங்க, ஒருத்தர் வந்து கிரியேட் பண்ணிப்பாங்க. ஓகே, அதை யாரு கிரியேட் பண்ணாங்க, அது என்ன வெப்சைட் பேர் என்னன்னு நான் பார்க்கணும்னு சொன்னா இதை உங்களுக்கு இப்படி போயிட்டு பார்க்கலாம். இந்த வெப்சைட் பேர் வந்து எஜுகேஷனல் பப்ளிகேஷன் டிபார்ட்மெண்ட். இது வந்து என்ன கவர்மெண்டால கிரியேட் பண்ணின ஒரு வெப்சைட். ஓகே, வெப்சைட்னா என்ன, அதே மாதிரி சாஃப்ட்வேர்னா என்னன்றதை பத்தி நான் ஆல்ரெடி பார்த்துட்டோம். ஓகே, சாஃப்ட்வேர்னா என்ன, அது வந்து எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி எங்களோட லேப் ஆகிக்கட்டும், அது ஸ்மார்ட் போன் ஆகிக்கட்டும், அங்கே செய்யும் எங்களுக்கு டவுன்லோட் பண்ணி நீங்க நோமல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஒரு பிளே ஸ்டோர் இது, அதில் போயிட்டோ இல்லாட்டி ஆப் ஸ்டோர்ல போயிட்டோ டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அதெல்லாம் வந்து என்ன, ஒரு சாஃப்ட்வேர். ஓகே, ஆனா அப்ளிகேஷன்ன்றது வந்து நீங்க அதை டவுன்லோட் பண்ணி உங்களுக்கு யூஸ் பண்ணணும். அப்படி இல்லாம என்ன செய்யலாம், அதை உங்களோட ப்ரௌசர்ல போய்த்தும் யூஸ் பண்ண. ப்ரௌசர்னா என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ப்ரௌசர்ல போய்த்தும் என்ன செய்யணும், உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். ஓகே, அப்ப இந்த அப்ளிகேஷன் பேர் என்னன்னு பார்த்தோம், இந்த அப்ளிகேஷன் பேர் வந்து எஜுகேஷனல் பப்ளிகேஷன்ஸ் டிபார்ட்மெண்ட். ஓகே, அது வந்து இப்ப எல்லா வெப்சைட் எடுத்தாலும் அது என்ன செய்யும், ஹெச்டிடிபி. ஓகே, இதுக்கு கீழே தான் வரும் ஹெச்டிடிபி. இதை நாங்கள் கிளிக் பண்ணி நம்ம எப்படி போய்த்து HTTPS மாதிரி போய்த்திரும். ஓகே, HTTPSல போய் தான் என்ன செய்யும், சேவ் ஆகும். அதுல தான் அது ஓப்பன் ஆகும். ஓகே, அந்த வெப்சைட்டுக்கு வந்து ஒரு நேம் கொடுத்திருப்பாங்க. ஓகே, அந்த நேம் தான் இது edupub.gov.lk. LK.lk ஸ்ரீலங்கா கவர்மெண்டால கிரியேட் பண்ணப்பட்ட ஒரு வெப்சைட். ஓகே, இதுதான் அதனுடைய என்ன URL. ஓகே, இதை நாங்க கிளிக் பண்ணி நம்ம சொன்னா அது டைரக்டா எங்க கூட்டிட்டு போவோம், அந்த வெப்சைட் உள்ளுக்கும் எங்களை கூட்டிட்டு போவோம். இப்ப நமக்கு தேவையானது, இப்ப நான் வந்து இதை அப்படியே டிலீட் பண்றேன். பண்ணிட்டு இப்ப நான் கிளிக் பண்ணிட்டு அதுல டேஷ்போர்ட், அதாவது அதனுடைய இன்டர்ஃபேஸ் உள்ளுக்கு எங்களை டேஷ்போர்ட் உள்ளுக்கு கூப்பிட்டு போவோம். அதாவது அந்த வெப்சைட் கிரியேட் பண்ணுவாங்க. இதை பார்த்து எங்களுக்கு என்ன செய்யும், எந்தெந்த சப்ஜெக்டை செய்யும். இதுல என்ன செய்யணும், எங்களுக்கு நார்மல் ஃப்ரீயா வந்து ஸ்கூல் புக்ஸை வந்து டவுன்லோட் பண்ணக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி அவங்க என்ன செய்வாங்க, பை பண்றதுக்கு நிறைய புக்ஸ் வந்து கிரியேட் பண்ணி போட்டிப்பாங்க. எங்களுக்கு தேவைன்னா அதை எங்களுக்கு வாங்கிக்கொள்ள இயலும். ஓகே, அப்ப இதுதான் என்ன, இந்த ப்ரௌசரோட URL. ஓகே, ப்ரௌசர் எல்லா ப்ரௌசர் எடுத்துக்கொண்டாலும் இதே வகை தான் சேம். இது வந்து URL. இதுக்கு என்ன பேர் சொல்லுவாங்க, URL. அந்த URL போயிட்டு நாம என்ன செய்வோம், www.edupub.gov.lk இப்படி நான் சர்ச் பண்ணி என்டர் பண்ணி எங்களுக்கு இதுக்குள்ள கூட்டு போறோம். ஆனா எங்களுக்கு என்ன செய்யலாம், அந்த www இல்லாம நாங்க சர்ச் பண்ணாலும் என்ன செய்யும், எங்களை இங்க தான் கூட்டிட்டு வரும். அதே மாதிரி அந்த லாஸ்ட்டுக்கு வர .lk இது இல்லாம சர்ச் பண்ணி பார்ப்போம். அது இல்லாம நாங்க சர்ச் பண்ணாலும் எங்க தான் கூட்டு வரும். சும்மா வெளியால என்ன செய்யும், இப்ப அந்த மாதிரி பேர்ல எதெல்லாம் கிரியேட் பண்ணி வச்சுக்கிறாங்களோ அந்த இதுக்கு தான் என்ன செய்யும், நம்மள கூட்டிட்டு போகும். அது எந்த இதுன்றதுக்குள்ள கியூரட்டா எங்களை கூட்டிட்டு போகாது. எங்களை கியூரட்டா நம்ம எதை நம்ம சர்ச் பண்றோமோ அதுக்குள்ள எங்களை கூட்டிட்டு போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், ஃபர்ஸ்ட்டுக்கு www.edupub.gov.lk அடிச்சிட்டோம்னா எங்களை கூட்டிட்டு போகாது. நாங்க இருக்கிறது வந்து கூகுள் சர்ச் பார்ல தான் நாங்க இருக்கிறோம். நாங்க போகணும் இதுக்குள்ள URL சர்ச் பார்ல தான் நாங்க என்ன செய்யணும், இதை போய்த்து நாங்க சர்ச் பண்ணுவோம். பண்ணினா தான் நாங்க கேட்கிற ரிசல்ட் அந்த டேஷ்போர்டுக்கு கூட்டிட்டு போவோம். நாங்க இதை வந்து இப்ப என்ன செய்வோம், URL பார்ல வந்து சர்ச் பண்ணுவோம். ஓகே, பண்ணிட்டு நாங்க என்டர் பண்ணா என்ன செய்வாங்க, அந்த சர்ச் இதுக்கும் அந்த டேஷ்போர்டுக்கு எங்களை கூட்டிட்டு வந்துடும். ஓகே, இப்ப விளங்கிக்கும். நாங்க வந்து இங்க சர்ச் பண்ணினா என்ன நடக்கும், URL பார்ல சர்ச் பண்ணினா என்ன நடக்கும். ஓகே, இப்ப எல்லாருக்கும் அது விளங்கிக்கும். ஓகே, நாங்க இந்த www இல்லாம நம்ம சும்மா சர்ச் பண்ணி பார்ப்போமே, URL இப்படி வருது.
பண்ணினாலும் எங்களை இங்க தான் கூட்டிட்டு வரும். நாம யூஆர்எல்ல எதை சர்ச் பண்ணினாலும் அது என்ன செஞ்சிடும், இன்பில்டாவே www.ல தான் அது என்ன செய்யும், சர்ச் ஆகும். நம்ம எதை சர்ச் பண்ணாலும் ஃபர்ஸ்ட் என்ன செய்யும், www.ல வந்து தான் சர்ச் ஆகும். ஓகே, அப்ப நாங்க இதுல போயிட்டு இப்படி சர்ச் பண்ணி பார்ப்போமே, www. அது எப்படியும் இன்பில்டா ஆயிக்கும். லாஸ்ட்டுக்கு வரது இல்லாம நாங்க சர்ச் பண்ணி பார்ப்போமே. லாஸ்ட்டுக்கு வரது இல்லாம அந்த அதுக்கு சொல்லுவாங்க டொமைன் நேம் சொல்லுவாங்க. ஓகே, அந்த டொமைன் நேம் இல்லாம சர்ச் பண்ணோம்னா அது எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் என்ன செய்யும், சும்மா ஜென்ரலா கொண்டு வந்து எங்களுக்கு நம்ம இங்க எப்படி சர்ச் பண்ணி வருமோ அதே மாதிரி என்ன செய்யும், எங்களுக்கு கொண்டு வந்து தரும். அப்ப நாங்க ஒரு வெப்சைட் உள்ளுக்கு கீவர்ட்டை நாங்க போகணும்னு சொன்னா என்ன செய்யணும், எங்கட யூஆர்எல் சர்ச் பார்ல போயிட்டு நாங்க சர்ச் பண்ணணும். இது யூஆர்எல் பார். ஓகே, உதாரணத்துக்கு நாங்க ஃபேஸ்புக் சர்ச் பண்ணுவோமே, ஃபேஸ்புக் நாங்க கிரியேட் பண்ண போறோம். இங்க ஃபேஸ்புக் அடிச்சுன்னா சும்மா ஜென்ரலா தான் உடனே தரும். ஃபேஸ்புக் நீங்க லாகின் ஆக போறீங்களா, இல்லாட்டி நீங்க என்ன செய்வீங்க, ஜாயின் ஆக போறீங்களா, அதுல போஸ்ட் பார்க்க போறீங்களா, இல்லாட்டி குரூப்ஸ் பார்க்க போறீங்க, சும்மா ஜென்ரலா ஃபேஸ்புக்னா என்னன்றது வந்து என்ன செய்வீங்க கொண்டு வந்து தரும். நாங்க பார்க்க வந்தது என்ன, சர்ச் என்ஜின் ஆப்டிமைசேஷன், SEO. SEO இப்ப நாங்க சர்ச் பண்ணதுல முதலாவது ஃபேஸ்புக்னு சர்ச் பண்ணா இதுதான் முதலாவது கொண்டு வந்து தெரியுது. ஓகே, அப்ப நாங்க சர்ச் பண்ணது எதெல்லாம் முதலாவது வருவோ அது செய்யற வேலை தான் யாரு, SEO. ஓகே, இப்ப நான் எனக்கு இதுதான் முதலாவது வரணும்னு சொன்னா இதுக்கு நிறைய பேக்ரவுண்ட் என்ன செய்யும், நிறைய வேக் நடக்கும். அந்த வேக்க பண்றவர் தான் யாரு, SEO. SEOன்றது வந்து ஒரு ஜாப். அது என்ன செய்வாங்க, அதை செய்யறதுக்கு நிறைய பேர் ஈக்கிறாங்க. அதுக்கு நிறைய விஷயம் இருக்கு. அது எப்படின்றது வந்து நீங்க ஜென்ரலா வந்து யூடியூப்ல சர்ச் பண்ணி பாருங்க. அப்படி இல்லைன்னு நாங்க போறோம் அதை பத்தி பார்ப்போம். உங்களுக்கு வேணும்னா கரெக்டா நீங்க மெசேஜ் போடுவோம், நான் மற்ற கிளாஸ்ல அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணேன். ஓகே, இப்போ நான் வந்து ஃபேஸ்புக் உள்ளாலே நான் போய் லாகின் ஆகணும். அப்படி நான் என்ன செய்வேன், நீங்க போயிட்டு ஃபேஸ்புக் அதோட டொமைன் நேம் என்ன .com. ஓகே, .com இப்படி அடிச்சுட்டு நான் என்னை டிரெக்டா எங்க கூட்டிட்டு போகும், ஃபேஸ்புக்கோட டேஷ்போர்டுக்கு என்னைய கூட்டிக் கொண்டு போகும். லோட் ஆகுது. ஓகே, நாங்க இந்த இதுதான் அதனுடைய URL HTTPS. அது வந்து என்ன செய்யும், இன்பில்டாக வரும். அது www. அடுத்து facebook.com. ஓகே, இந்த வெப்சைட் உடைய URL தான் இது. அதே மாதிரி இந்த பிளே ஸ்டோர்ல போயிட்டு நாங்க ஃபேஸ்புக் டவுன்லோட் பண்ணணும்னு அதுக்குரிய URL இது. அது மாதிரி ஒவ்வொன்றுக்கும் என்ன செய்வாங்க, ஒவ்வொரு URL வந்து போட்டு வச்சுப்பாங்க. ஓகே ஓகே, அப்ப SEO என்னன்ற ஒரு ஷார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் உங்களுக்கு வந்திருக்கும். ஓகே, அடுத்ததா பாருங்க இந்த browser interface. இப்ப browser interfaceல நாங்க பார்த்தோம் என்ன, URL பார்ல எப்படி சர்ச் பண்றதை பத்தி நாங்க பார்த்தோம். அதாவது www.google.com இப்படின்னு வச்சுன்னா அது ஒரு URL. ஓகே, அப்ப www என்ன, கூகுள்ன்றதுக்கு என்ன பேர் சொல்றது, .comன்றதுக்கு என்ன பேர் சொல்றது, அதெல்லாம் நாங்க என்ன செய்வோம் போறோம் கிளாஸ்ல வந்து பார்ப்போம். ஓகே, அடுத்தது நான் பார்க்க போறேன் வந்து இந்த ப்ரௌசர் இன்டர்ஃபேஸ். ப்ரௌசர் இன்டர்ஃபேஸ் எப்படி இருக்கு, அதுல என்ன செய்யணும், எங்களுக்கு நிறைய விஷயங்களை எப்படி ரீலோட் பண்றது. ஓகே, இப்போ நான் சர்ச் பண்ணிட்டு அது வரதுன்னா எப்படி நாங்க ரீலோட் பண்றது. உதாரணத்துக்கு நீங்க இப்போ ஒரு விஷயத்தை சர்ச் பண்றீங்க. ஓகே, இப்போ ஒரு நியூஸ் சர்ச் பண்ணுங்க, ஸ்ரீலங்கால இப்போ என்ன நடந்துச்சு, இப்போ நீங்க சர்ச் பண்றீங்க. சர்ச் பண்ணி முடியாது என்ன செய்யும், நீங்க சர்ச் பண்றதுக்கு முன்னால எதெல்லாம் இருந்துச்சோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும், கொண்டு வந்து தரும். அப்படிதானே, நீங்க சர்ச் பண்றதுக்கு முன்னால எதெல்லாம் இன்டர்நெட்ல அதை கொண்டு வந்து உங்களுக்கு தரும். அதுக்கு பிறகு எதை போட்டாலும் அது உங்களுக்கு அந்த இடத்துல காட்டாது. அதையும் காட்டணும் சொன்னா நீங்க திருப்பி ரெஃப்ரெஷ் பண்ணுவீங்களா, நீங்க அந்த ரெஃப்ரெஷ் பண்ண டைமுக்கு முன்னால எதெல்லாம் மீக்கிதோ அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு தரும். ஓகே, ஷார்ட் உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். ஓகே, அடுத்து வாட் இஸ் சர்ச் என்ஜின். இப்ப நாங்க ப்ரௌசர்னா என்னன்னு பார்த்துட்டு சர்ச் என்ஜின் என்ன. ஓகே, சர்ச் என்ஜின் a website designed to search for information on the world wide web. ஓகே, சர்ச் என்ஜின்றது வந்து www. இதுக்கு நாங்க வந்து எந்த சப்ஜெக்டை சர்ச் பண்ணாலும் அதுக்கு என்ன சொல்லுவாங்க, சர்ச் என்ஜின் சொல்லுவாங்க. இதுக்கு நீங்க போய் பாருங்க, இது நாங்க எந்த டெப் ஓபன் பண்ணினாலும் அது எப்படி தான் இருக்கும், www. தான் அது ஸ்டார்ட் ஆகும். நாங்க இதுல சர்ச் பண்ணி இது கூகுள்ல நாங்க சர்ச் பண்ணுவோம், வேண்டிய ப்ரௌசர்ல நாங்க சர்ச் பண்ணக்கூடியதா இருக்கலாம். இப்போ இதுல போய் நாங்க ஒன்று சர்ச் பண்ணா அது எப்படி தான் சர்ச் ஆகும், www. தான் சர்ச் ஆகும். அதுக்கு பிறகு வரது வேண்டிய பேர்ல இருக்கலாம். ஆனா இதுக்கு காமனா இருக்கக்கூடிய ஒன்று தான் என்ன, எல்லாத்தையும் நாங்க எதை சர்ச் பண்ணாலும் அதுக்கு காமனா வரக்கூடியது www. அது கட்டாயம் வந்தே ஆகும். ஓகே ஓகே, அடுத்து பாப்புலர் சர்ச் என்ஜின். இப்போ சர்ச் என்ஜின் என்ன உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து, சர்ச் என்ஜின் வந்து உதாரணத்துக்கு ப்ரௌசர் என்ன செய்யும், அது ஒரு லாரி மாதிரி, உதாரணத்துக்கு ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி வச்சுக்கோ. ஓகே, சர்ச் என்ஜின் வந்து ஒரு ஸ்கூல் பஸ் மாதிரி. அந்த ஸ்கூல் பஸ் உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய புள்ளிகள் இருக்கும். ஓகே, அந்த நிறைய புள்ளிகள் ஏற்றிட்டு இந்த பஸ் போகும். அப்ப இந்த பஸ்ஸுக்கு உதாரணமா நீங்க வச்சுக்கோங்க ப்ரௌசர். அந்த ப்ரௌசர் உங்களுக்கு என்ன செய்யும், நிறைய சர்ச் என்ஜின் இருக்கலாம். ஒன்று நீங்க கூகுள் சர்ச் என்ஜின் யூஸ் பண்ணிடும், அப்படி இல்லாட்டி எச், அதாவது சொல்ல போனா என்ன பி, மைக்ரோசாஃப்ட் கிரியேட் பண்ணப்பட்டது பீம் சர்ச் என்ஜின் உங்களுக்கு யூஸ் பண்ணி மாதிரி எத்தனை சர்ச் என்ஜின் எல்லாம் இருக்குது அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலும், அந்த ப்ரௌசர் உள்ளுக்கு யூஸ் பண்ண இயலும். நீங்க எந்த ப்ரௌசர் ஆயிருந்தாலும் என்ன செய்யணும், அதுக்கு மல்டிபிள் சர்ச் என்ஜின் வந்து யூஸ் பண்ண இயலும். நாங்க யூஸ் பண்றது வந்து கூகுள் சர்ச் என்ஜின். ஓகே, இந்த இதெல்லாம் இப்போ டோட்டலா நீங்க வந்து எப்படி அமைச்சுக்கோங்க, இது அப்படியே ஒரு பஸ் மாதிரி அமைச்சுக்கோங்க. இதான் இது வந்து ப்ரௌசர். ஓகே, டோட்டலா இதுக்கு சொல்லுவாங்க இது ஒரு ப்ரௌசர். அதுக்கு நாங்க எதுல சர்ச் பண்றோம், கூகுள்ல போய் தான் நாங்க சர்ச் பண்றோம். இந்த கூகுள்ல தான் நாங்க சர்ச் பண்றோம். அப்ப இதுக்கு இது என்ன, இது ஒரு சர்ச் என்ஜின். ஓகே, இது சர்ச் என்ஜின். அதே மாதிரி நான் எனக்கு ஒரு எட்ஜ் ப்ரௌசரும் இருக்கலாம். ஓகே, உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒரு எட்ஜ் ப்ரௌசரை ஓபன் பண்றேன். ஓகே, இது வந்து என்ன எட்ஜ் ப்ரௌசர். இப்போ இதுலயும் என்ன செய்யணும், எனக்கு நிறைய விஷயங்களை வந்து போயிட்டு சர்ச் பண்ணி இது ஒரு ப்ரௌசர் தான். ஓகே, இதுவும் ஒரு ப்ரௌசர். ஆனா இது என்ன ப்ரௌசர், இது வந்து மைக்ரோசாஃப்டோட எட்ஜ் ப்ரௌசர். ஓகே, இதுக்கு எதை யூஸ் பண்றாங்க சர்ச் என்ஜினா, இது வந்து மைக்ரோசாஃப்ட் சர்ச் என்ஜின், அதாவது பீனை யூஸ் பண்ணுவாங்க. ஓகே,
ஓகே. அதே மாதிரி நிறைய ஒரு ப்ரௌசர் உள்ளுக்கு நிறைய சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி இப்போ இது வந்து எட்ஜ் ப்ரௌசர். இப்போ இந்த ப்ரௌசர் என்ன செய்யணும், எனக்கு வேற ஒரு சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ணி உதாரணத்துக்கு நான் இப்போ கூகுள் சர்ச் இன்ஜினை யூஸ் பண்ண போறேன்னு சொன்னா கூகுள் நீங்க அடிச்சிட்டீங்கன்னு சொன்னா என்ன செய்யும், கூகுள் அடிச்சுட்டு கூகுள் இன்டர்ஃபேஸ் உள்ளுக்கு போனா இந்த இது இப்போ இது வந்து கூகுள் இன்டர்ஃபேஸ், இது வந்து கூகுள் என்ன சர்ச் இன்ஜின். ஓகே, அப்போ உங்களுக்கு என்ன செய்யணும், இதுல போயிட்டு சர்ச் பண்ணி இது ஒரு சர்ச் என்ஜின், அதே மாதிரி இதுவும் ஒரு சர்ச் என்ஜின். அப்போ ஒரு ப்ரௌசர் உங்களுக்கு என்ன செய்யலும், மல்டிபிள் சர்ச் என்ஜினை வந்து உங்களுக்கு யூஸ் பண்ண இயலும். ஓகே, அப்போ உங்களுக்கு இப்போ ஒரு ஷார்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வந்திக்கும். ஓகே, அடுத்ததா பாருங்க வந்து ப்ரௌசருக்கும் சர்ச் என்ஜினுக்கும் என்ன வித்தியாசம் ஆல்ரெடி நான் பார்த்துட்டேன். ப்ரௌசர்ன்றது என்ன, ஒரு பஸ் மாதிரி. அந்த பஸ் உங்களுக்கு என்ன செய்யலாம், நிறைய சர்ச் என்ஜின் வந்து யூஸ் பண்ண இயலும். அதுக்கு நிறைய வெப்சைட் ப்ரௌசர் வந்து என்னென்ன ஒன்று க்ரோம் ப்ரௌசர் இருக்குது, சஃபாரி ப்ரௌசர் இருக்குது, எட்ஜ் ப்ரௌசர் இருக்குது, ஒபேரா ப்ரௌசர் இருக்குது, என்ன இது மொசில்லா ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர் இருக்குது. அது மாதிரி நிறைய ப்ரௌசர்ஸ் என்ன இருக்குது. அதே மாதிரி நிறைய சர்ச் என்ஜினும் இருக்குது. யாஹூன்றது என்ன, யாஹூன்றது ஒரு சர்ச் என்ஜின். அது முந்தி நாங்கள் யூஸ் பண்ணிப்பாங்க 19 கிட்ஸ்ட வந்து கேட்டால் தெரியும் யாஹூ ப்ரௌசரை பற்றி. இப்போ யூஸ் பண்ணுறவங்க இருக்கிறாங்க. அது என்ன ஒரு சர்ச் என்ஜின். அதே மாதிரி பீம், இது வந்து என்ன மைக்ரோசாஃப்டால டெவலப் பண்ணப்பட்டது, மைக்ரோசாஃப்டால டெவலப் பண்ணப்பட்டது பீம். அதே மாதிரி இது ஒரு வெப் ப்ரௌசர், அதே மாதிரி இது ஒரு வெப் ப்ரௌசர். இது ஒவ்வொன்றும் ஒவ்வொரு என்ன ஸ்பெஷாலிட்டியை வச்சு கிரியேட் பண்ணிப்பாங்க. ஆனா மோஸ்ட்லி எல்லாரும் யூஸ் பண்ணக்கூடியது கூகுள் தான். ஏன்னா கூகுள்ல நிறைய சப்ஜெக்ட் வந்து எங்களுக்கு கேதர் பண்ணிக்கொள்ள ஏலும். ஓகே, மற்றதை நான் பார்ப்போம். ப்ரௌசர் வித் சர்ச் என்ஜின் ஆல்ரெடி நான் பார்த்துட்டோம். அதுக்கு உதாரணம் எப்படின்றத பத்தி நான் பார்த்தோம். ஓகே, ஹவு டு சர்ச் எஃபெக்டிவ்லி. சரியா, இப்போ நாங்க வந்து சர்ச் இன்ஜின்ல வந்து எப்படி நாங்க எங்களுக்கு தேவையானதை வந்து கீவேர்டை வந்து சர்ச் பண்ணி எடுக்கிறது, அந்த மாதிரி விஷயத்துல வந்து பார்ப்போம். ஓகே ஓகே ஓகே, இப்போ நாங்க என்ன செய்வோம், உதாரணத்துக்கு ஒரு இதை சர்ச் பண்ணுவோம். ஓகே, இப்போ நான் வந்து இந்த ப்ரௌசர் வந்து எப்படி யூஸ் பண்ணது அப்படின்றத பத்தி பாத்தீங்கன்னா, உதாரணத்துக்கு ஒரு நியூ டெப் நீங்க யூஸ் பண்ணிட்டீங்க. இப்போ நீங்க வந்து என்ன செய்றீங்க, உதாரணத்துக்கு நீங்க ஒரு ரிசர்ச் ஒன்று பண்றீங்க. எப்படி ஸ்ரீலங்கா நியூஸ். ஓகே, இப்போ நீங்க ஸ்ரீலங்கா நியூஸை பத்தி நீங்க படிச்சுட்டு இருக்கீங்க. இப்போ திடீர்னு உங்களுக்கு இது வேர்ல்ட் நியூஸை பத்தி நீங்க படிக்கணும். அந்த டைம்ல நீங்க என்ன செய்யணும், நியூ டெப் ஒன்று நீங்க ஓப்பன் பண்ணி நீங்க சர்ச் பண்ணுவீங்க. ஓகே, இதை நீங்க ஷார்ட் கட்டா உங்களுக்கு என்ன செய்யணும், யூஸ் பண்ணிடும். உங்களோட கீபோர்ட்ல பாருங்க. ஓகே, உங்களோட கீபோர்டு எல்லாருக்கும் தெரியும். உங்களோட கீபோர்ட்ல இந்த சிடிஆர்எல், ஓகே, இந்த சிடிஆர்எல் இந்த கீயையும் இந்த டீயையும் ஒன்று பிடிங்க. ஓகே, இந்த இதையும் ஒன் கிளிக் பண்ணி அட் டைம்ல ரெண்டையும் ஒரே கிளிக் பண்ணீங்கன்னு என்ன செய்யும், நியூ விண்டோ ஒன்று ஓப்பன் ஆகும் உங்களுக்கு. ஓகே, நியூ விண்டோ ஓப்பன் ஆகும். அப்போ அந்த டைம்ல ஒன்று செய்யணும், உங்களுக்கு இன்னொரு சப்ஜெக்ட் வந்து இங்கே சர்ச் பண்ணணும். உதாரணத்துக்கு வேர்ல்டு நியூஸையும் உங்களுக்கு இங்கே சர்ச் பண்ணி பார்க்கணும். ஓகே ஓகே, இப்போ நீங்க சர்ச் பண்ணிட்டீங்க. இப்போ எனக்கு இந்த விண்டோ தேவையில்லைன்னா நீங்க இங்க போயிட்டு உங்களுக்கு டிலீட் பண்ண இயலும். ஓகே, இங்க போயிட்டு இதை கிளிக் பண்ணாலும் டிலீட் ஆகும். அதுக்கு இந்த டெப் கிரியேட் பண்ணிட்டு இது தேவையில்லைன்னா இதை கிளிக் பண்ணாலும் டிலீட் ஆகும். அப்படி இல்லாட்டி எனக்கு இது தேவையில்லைன்னா அதே வகையில் சிடிஆர்எல்லையும் டபிள்யூஐயும் பூண்டினீங்கன்னு சொன்னா அந்த டெப் என்ன செஞ்சிடும், க்ளோஸ் ஆகிடும். ஓகே, இப்போ நீங்க அந்த க்ளோஸ் பண்ணதை திரும்ப உங்களுக்கு தேவை என்ன செய்யலாம், அதை எடுத்துட்டு வரதுக்கு உங்களோட சிடிஆர்எல் ஷிஃப்ட் டி அதை முடினீங்கன்னா நீங்க க்ளோஸ் பண்ண டெப் என்ன செஞ்சிடும், திரும்ப வந்து நீங்க இப்போ திடீர்னு சர்ச் பண்ணிட்டீங்க. இப்போ இந்த டெப் எனக்கு தேவையில்லை. ஓகே, நான் அதை இப்போ க்ளோஸ் பண்றேன். சிடிஆர்எல் டபிள்யூ க்ளோஸ் ஆகிடும். இல்ல எனக்கு தேவை நிறைய சப்ஜெக்ட் அதில் பார்த்துட்டீங்கன்னு திருப்ப சிடிஆர்எல்லோட சேர்த்து ஷிஃப்ட்டை ஊண்டிட்டு டி ஊண்டினீங்க அந்த டெப் என்ன செய்யும், திருப்ப வந்து இப்போ இதுக்கு முன்னாடி டிலீட் பண்ணது எனக்கு வேணும்னு சொன்னா சிடிஆர்எல் ஷிஃப்ட் டி ஊண்டிங்க. அதுக்கு முன்னாடி டிலீட் பண்ணது எல்லாம் என்ன செய்யும், உங்களுக்கு காட்டும். இப்போ தேவையில்லைண்டா டிலீட். ஓகே, அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை வந்து சர்ச் பண்ணி எடுக்கக்கூடியதா இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம், உங்களுக்கு இப்போ நீங்க என்ன சர்ச் பண்ணி இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ அடுத்த டெப்புக்கு நீங்க போகும். இதெல்லாம் நீங்க ஒரு அசைன்மெண்ட் செய்ய போகல என்ன செய்யும், இதெல்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இல்லாட்டி ஒரு ரிசர்ச் பண்ண போகல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, இங்க பாருங்க. இப்போ நான் இதை பத்தி பார்த்துட்டு இருக்கிறேன். இப்போ இதை பார்த்துட்டு போக எனக்கு திடீர்னு மற்ற டெப்ல ஒரு சப்ஜெக்ட் எனக்கு தேவை அப்படின்னு என்ன செய்வேன், இந்த டெப்ல இதுக்கு நான் போறதுக்கு உங்களோட சிடிஆர்எல்லையும் உங்களோட கீபோர்ட்ல பாருங்க டெப் ஒண்டிக்கும். அதை ஒன்று மற்ற டெப்புக்கு நீங்க மூவ் ஆயிடுவீங்க. ஓகே, அதே மாதிரி மல்டிபிள் டெப் இது உங்கள்கிட்ட இப்போ ஒன்லேயே ஒரு சப்ஜெக்ட் போட்டு வச்சுக்கிறீங்க. ஓகே, இப்போ அதெல்லாம் நீங்க பார்க்கணும் சொன்னா நீங்க இப்படி கிளிக் பண்ணிட்டு இருக்கிறது சில ஆளுக்கு கஷ்டமாയിരിக்கும், சில ஆளுக்கு ஈஸி ஆയിരിக்கும். உங்களுக்கு எது ஈஸியோ நீங்க மாதிரி யூஸ் பண்ணுங்க. இப்போ மற்ற இதுக்கு நான் போகணும்னு சொன்னா உங்களோட சிடிஆர்எல்லை டெப் ஒன்று மற்றது போனா இது மற்றது போனா அது மாதிரி உங்களுக்கு என்ன செய்யலாம், இதை யூஸ் பண்ண ஏலும். அப்படி போன நீங்க திருப்ப நீங்க அந்த டெப்புக்கு வரணும்னு சொன்னா அதே வாக்குத்தான் சிடிஆர்எல் ஷிஃப்டையும் டெப்பையும் மூணுங்கன்னா நீங்க போனதுல இருந்து பேக் போறீங்க. நீங்க இந்த டெப்ல இருந்து மற்ற டெப்புக்கு போறதுக்கு என்ன செய்வீங்க, சிடிஆர்எல்லையும் டெப்பையும் மூடுவீங்க. அதே இது மற்ற டெப்புக்கு பின்னால வரணும்னு சொன்னா என்ன செய்வீங்க, அதோட ஷிஃப்ட்டை ஊண்டி டெப் ஊண்டிங்கன்னா மற்ற பேஜுக்கு பின்னால பேஜுக்கு வருவீங்க. ஓகே ஓகே, இப்போ உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திக்கும். அதே மாதிரி என்ன செய்யலாம், உங்களுக்கு இப்போ நீங்க சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ இதை பார்த்துட்டு இருக்கீங்க. இப்போ நீங்க இந்த சர்ச் பார்ல இன்னொன்று நீங்க சர்ச் பண்ண போறீங்க. ஓகே ஓகே, இன்னொரு உதாரணத்தை பார்ப்போம். உதாரணத்துக்கு ஐபோன் நீங்க சர்ச் பண்றீங்க. ஐபோன் ஓகே, இப்போ சர்ச் பண்றீங்க. இப்போ ஐபோனை பத்தி நான் பார்த்துட்டு இருக்கிறேன். ஓகே, பார்த்துட்டு போகல இதை நான் இப்போ ஷேர் பண்ணணும். உதாரணத்துக்கு ஐபோன்ல நான் ஒரு வெப்சைட் உள்ள போறேன்னு வச்சுக்கோங்க, விக்கிபீடியாவில் போறேன். இப்போ விக்கிபீடியாவில் போயிட்டு எனக்கு இந்த சப்ஜெக்டை வந்து நான் இப்போ பார்த்துட்டு இருக்கிற சப்ஜெக்டை வந்து இன்னொருத்தருக்கு அனுப்பணும். என்ன செய்யணும், நான் இதைத்தான் அனுப்பணும்.
ஓகே, நான் சர்ச் பண்ணி பேர் அனுப்பின ஒரு பார்க்கலுமா இல்லாது. நான் எதை பத்தி சர்ச் பண்ணி பார்த்துட்டு இதை நீங்க காப்பி பண்ணி உங்களுக்கு அனுப்பி யாருக்கு அனுப்புறீங்க அனுப்பினா இதை வந்து அவருக்கு பார்க்கக்கூடியதா இருக்கும். அப்படி இல்ல அதுக்குரிய ஷார்ட் கட் இருந்தா என்ன செய்யலாம், இந்த சிடிஆர்எலோட எல்ல ஊனினீங்கன்னா உங்களை அந்த யூஆர்எல் பாருக்கு கூட்டிட்டு போயிட்டு அதெல்லாம் செலக்ட் ஆகும். அதை என்ன செய்யலாம், உங்களுக்கு காப்பி பண்ணி நீங்க யாருக்கு அனுப்ப போறீங்களோ அவருக்கு வாட்ஸ்அப்ல வைக்கலாம், எந்த இதுல இருந்தாலும் உங்களுக்கு போயிட்டு அதை பேஸ்ட் பண்ணீங்கன்னா அது அங்க ஷேர் ஆகும். அதை அவர் கிளிக் பண்ணா அதே வெப்சைட்டுக்கு கூட்டிட்டு வரும். ஓகே, இப்போ இதுலயும் உங்களுக்கு ஒரு ஷார்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். அதே மாதிரி இன்னும் ஒரு விஷயம் இது என்ன சொன்னா, இப்போ இந்த சைட் வந்து எனக்கு என்ன செய்யுது யூஸ்ஃபுல்லா இருக்குது. உதாரணத்துக்கு எஜுகேஷன் சைட் எடுப்பேன். இப்போ இந்த சப்ஜெக்ட் வந்து நான் என்ன செய்வாட்டி கொடுக்க நிறைய புக்ஸ் வந்து டவுன்லோட் பண்ணி எடுப்பேன். எனக்கு இது வந்து யூஸ்ஃபுல்லா இருக்குது. இப்போ இதை நான் என்ன செய்யணும், என்ன புக் மார்க் பண்ணி வைக்கணும். நான் இதை வந்து புக் மார்க் பண்ணி வைக்கணும். ஏன்னா இதை எனக்கு அடிக்கிறதுக்கு தேவைப்படுது. இதை போயிட்டு நான் என்ன செய்யல, சர்ச் பண்ணி எடுத்துட்டே இருக்கலாம். இப்போ சர்ச் பண்ணி எடுத்துட்டு என்ன செய்யணும், EDU சொல்லி அடிச்சா தான் எனக்கு என்ன செய்யும், வந்து இது வரும். வந்து அதை நான் திருப்பி கிளிக் பண்ணி அதுக்கு போக வேண்டிய நிலைமை இருக்கும். அப்ப நான் என்ன செய்ய, எனக்கு அடிக்க தேவைப்படும் சொன்னா ஒரு கிளிக்ல நான் எடுக்கணும் சொன்னா அதை புக் மார்க் பண்ணி வைக்க இயலும். அதை எப்படி புக் மார்க் பண்றேன்னு சொன்னா, இப்ப இந்த சைடுக்கு வந்துட்டேன். இப்ப இந்த சைடு எனக்கு எப்பயும் தேவைப்படும்டா. இதுல பாருங்க மேலுக்கு ஸ்டார் சிம்பிள் உண்டி. ஓகே, இந்த ஸ்டார் சிம்பிள் நீங்க வந்து கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா அது எந்த பேர்ல வந்து சேவ் ஆகும்னு கேட்கணும் உங்களுக்கு. ஓகே, எனக்கு வந்து இது என்ன எஜுகேஷன் பப்ளிஷன், எனக்கு எஜுகேஷன் ஸ்கூல் புக்னு நான் சேவ் பண்றேன். ஓகே, நான் இதை எப்படி சேவ் பண்றேன், SCH ஸ்கூல் புக்ஸ் ஸ்கூல் புக்ஸ் சர்ச் பண்றேன். பண்ணிட்டு இது எங்க சர்ச் பண்ணுவோம், எங்க சேவ் பண்ணணும், புக் மார்க்ஸ் பார். இதான் புக் மார்க்ஸ் பார். அதுல நான் சேவ் பண்ணணும்னா டன் கொடுத்துறேன். இப்போ என்ன செஞ்சு எனக்கு இங்க சேவ் ஆகிரும். இப்போ நான் என்ன செஞ்சேன், ப்ரௌசரை திருப்ப நான் ஓப்பன் பண்ணி எனக்கு இங்க காட்டும். நான் இதை க்ளோஸ் பண்ணி போட்டு திருப்ப ஓப்பன் பண்ணா என்ன செய்யும், இந்த புக் மார்க் பண்ணிக்கிறது எல்லாம் எனக்கு இங்க காட்டும். திருப்ப நான் அதை கிளிக் பண்ணேன்னு நான் எதை சேவ் பண்ணி வச்சேன்னா அதுக்குள்ள என்னைய கூட்டிட்டு போகும். சரியா, இதெல்லாம் வந்து நாங்கள் ஒரு ஒர்க் பண்ண போனா எனக்கு இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஒரு அசைன்மெண்ட்டோ ஒரு டாஸ்கோ ஒரு ரிசர்ச்சோ பண்ண போகல இதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதுக்குரிய ஷார்ட் கட் என்ன இருக்குது, அதுக்கு நிறைய எல்லாத்துக்கும் ஷார்ட் கட் இருக்குது. அதுக்குரிய ஷார்ட் கட் என்னன்னு உங்களோட கீபோர்ட்ல பாருங்க. இப்போ வந்து இதை வந்து புக் மார்க் பண்ண போறேன். அதுக்கு ஷார்ட் கட் வந்து உங்களோட சிடிஆர்எல்லையும் டிஐ மூணினீங்கன்னா அதே ஷார்ட் கட் என்ன புக் மார்க் பார் வந்து ஓப்பன் ஆகும். இப்போ இதுல வந்து உங்களுக்கு எந்த பேர்ல நீங்க சேவ் பண்ண போறீங்க, ஐபோன் விக்கிபீடியா. ஓகே அப்படின்ட்டு இதை நீங்க ஓகே கொடுத்தீங்க என்டர் பண்ணீங்கன்னா அதுவும் சேவ் ஆகிடும் புக் மார்க் பார்ல. ஓகே ஓகே, அதை எனக்கு தேவை இருந்துச்சுன்னா அதை ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு என்ன செய்யணும், அதை டிலீட் பண்ண இயலும். இது தேவையில்லைன்னா இதை ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ண இயலும். இது தேவையில்லைன்னா ரைட் கிளிக் பண்ணி டிலீட் பண்ணிக்கொள்ளவும் இயலும். ஓகே, இப்போ நான் வந்து உங்களுக்கு இப்போ எனக்கு இது இங்கே காட்டிட்டு எனக்கு ஒரு மாதிரியா இருக்குது வச்சுக்கோமே. இப்போ அது வந்து எனக்கு ஹைட் ஆகும். புக் மார்க் பார்ல வந்து எனக்கு ஹைட் ஆகும். நான் உங்களோட கீபோர்ட்ல சிடிஆர்எல் ஷிஃப்டையும் பிஐ முன்னீங்கன்னா அது என்ன செஞ்சிடும், ஹைட் ஆகிடும். ஓகே, அதை எங்க யூஸ் பண்ணா இப்போ நான் உங்களுக்கு டீச் பண்ணிட்டு இருக்கிறேன். இந்த டைம்ல நான் எதை சேவ் பண்ணி வச்சுக்கிறேன், புக் மார்க் பண்ணி வச்சுக்கிறேன், உங்களுக்கு காட்டக்கூடாது. அந்த மாதிரி டைம்ல என்ன செய்யலாம், இந்த இதை யூஸ் பண்ணிடணும். அதே மக்கள் இப்போ எனக்கு இந்த அது இருந்துச்சுன்னா பாருங்க, இப்போ அதே திருப்ப கொண்டு வரணும். அதே மாதிரி அதே பட்டன் அதாவது சிடிஆர்எல் ஷிஃப்ட் பி அது உன்னீங்கன்னா திருப்ப வந்துடும். திருப்ப போகணும் அதே மாதிரி உன்னீங்கன்னா போய்த்திரும். திருப்ப உன்னீங்கன்னா வந்துடும். ஓகே, இப்போ பாருங்க எனக்கு இந்த இடம் வந்து கொஞ்சம் சிறுசாகிது. அது கொஞ்சம் பெருசாகணும் சொன்னா சிடிஆர்எல் பி. இதையும் தாண்டி கொஞ்சம் பெருசாக்கணும் சொன்னா அதாவது இந்த ப்ரௌசர்ல வந்து இப்போ நான் இதை பத்தி கொஞ்சம் சர்ச் பண்ணி இதை பத்தி ரீட் பண்ண போறேன் வச்சுக்கோமே. அப்படின்னா எனக்கு இப்படி இருந்தா கொஞ்சம் செய்யுது, கொஞ்சம் இடம் வந்து சிறுசா இருக்குது. இப்போ இதை நான் ஃபுல் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும் சொன்னா உங்களோட கீபோர்ட்ல பாருங்க F11 என்ற ஒரு கீ ஒண்டி. ஓகே, கீபோர்ட் எல்லாரும் கீபோர்ட்லையும் F11 அது ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா உங்களை என்ன செய்யும், ஃபுல் பேஜுக்குள்ள கூட்டிட்டு போகும். ஓகே, இந்த மாதிரி ஃபுல் பேஜுக்கு போகலாம் கூட்டிட்டு வரும். இப்போ உங்களுக்கு என்ன செய்யும், ஃபோக்கஸா எதை நீங்க ரீட் பண்ண போறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ரீட் பண்ணிக்கொள்ள ஏலும். திருப்ப நீங்க பெக் ஆகணும் இப்படி கொண்டு மவுஸை கொண்டு போனீங்க நம்மளுக்கு இந்த மாதிரி க்ளோஸ் மார்க் கொண்டு வரும். அதை கிளிக் பண்ணாலும் உங்களுக்கு பெக் ஆகிற ஏலும். அப்படி இல்லாட்டி அதே வாக்கில் F11 கிளிக் பண்ணாலும் பெக் ஆகிற ஏலும். ஓகே, சிலாக்களுக்கு வந்து இது என்ன செய்யாது, பெக் ஆக மாட்டாது. ஏன்னு சொன்னா என்ன செய்யும், நீங்க உங்களோட கீபோர்ட்ல பாருங்க FN கீ நொண்டி. ஓகே, FN கீ நொண்டிக்கும் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. லைக் இது FN கீ நொண்டி. ஓகே, இதுல வந்து கீபோர்ட்ல பாருங்க இந்த FN-ஐயும் இந்த 11 இந்த 11 நீங்க பிரஸ் பண்ணா தான் இது என்ன செய்யும், ஒர்க் ஆகும். சில கீபோர்ட்ல நீங்க இதை பிரஸ் பண்ணாலே என்ன செஞ்சிடும், அது ஒர்க் ஆகிடும். ஓகே, அப்ப அதை பத்தி உங்களுக்கு இப்போ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்திருக்கும். இப்போ உங்களுக்கு அந்த புக் மார்க் பார் வேணும்னா சிடிஆர் ஷிஃப்ட் பி ஒன்னீங்கன்னா அந்த புக் மார்க் பார் வந்துடும். ஓகே, அதே மாதிரி உங்களோட ப்ரௌசர் ஹிஸ்ட்ரி இப்போ நீங்க வந்து நிறைய சப்ஜெக்ட் வந்து சர்ச் பண்ணி படிச்சிட்டீங்க. இன்னைக்கு இந்த க்ளோஸ் இந்த டெப்பை வந்து க்ளோஸ் பண்ணிட்டீங்க. ஓகே, திருப்ப நான் என்ன செய்யறேன், அதை ஓப்பன் பண்றேன். ஒரு ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்றேன். இந்த ப்ரௌசரை நான் ஓப்பன் பண்ணினா ஓகே, இப்போ நான் நேற்று படிச்சது எனக்கு இப்பவே நான் புக் மார்க் பண்ணி வச்சிருந்தேன்னு சொன்னா எனக்கு இங்க கிளிக் பண்ணி எல்லாத்தையுமே புக் மார்க் பண்ணிடலாவே. சில சப்ஜெக்ட் வந்து நான் புக் மார்க் பண்ணிக்க மாட்டேன். இப்போ அதே எல்லாம் எங்க சேவ் ஆகிக்குன்னு உங்களோட ஹிஸ்ட்ரியில தான் போயிட்டு சேவ் ஆகி. உங்களோட ஹிஸ்ட்ரி எடுக்கணும்னு சொன்னா இங்க கர்னல்ல பாருங்க 3 டாட் இதை கிளிக் பண்ணி உங்களுக்கு ஹிஸ்ட்ரியை பார்க்க இயலும். அப்படி இல்லைன்னு சொன்னா உங்களோட கீபோர்ட்ல சிடிஆர்லையும் ஹெச்சையும் கிளிக் பண்ணீங்கன்னு சொன்னா உடனே டேரக்டா வந்து உங்களோட சர்ச்சிங் ஹிஸ்ட்ரிக்குள்ளார கூட்டு போகும். இதுல போயிட்டு நீங்க எதை சர்ச் பண்ணி பாத்தீங்க, அதுக்கு நான் ஐபோனை பத்தி நான் சர்ச் பண்ணி பாத்துக்கிறேன். எனக்கு இப்போ அதை பத்தி வேணும்னா உங்களுக்கு குயிக்னு போயிட்டு எடுத்து பார்க்கக்கூடியதா இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஓப்பன் டவுன்லோட் பேஜ். அதே மாதிரி நீங்க சில சப்ஜெக்ட் வந்து டவுன்லோட் பண்ணிப்பீங்க. ஓகே, இப்போ டவுன்லோட் பண்ணது வந்து இப்போ ப்ரௌசர் இந்த தனி டவுன்லோட் பண்ணிடும். இப்போ நான் டவுன்லோட் பண்ணதை வந்து பார்க்கணும் சொன்னா சிடிஆர்எலோட ஜே ஒன்னீங்கன்னா நீங்க டவுன்லோட் பண்ணது எல்லாம் உங்களுக்கு இங்க காட்டும். ஓகே, இதெல்லாம் வந்து பார்க்கக்கூடியதா இருக்கும். இப்போ சில இன்ட்ரெஸ்டிங் செக்ஸ் டிப்ஸ் பத்தி எப்படின்னா, இப்போ நீங்க உங்களோட ப்ரௌசர்ல போயிட்டு இதுல நான் க்ளோஸ் பண்ணுவோமே உங்களோட போன்லயும் இதே வாக்கு தான். ஓகே,
அவங்களோட ப்ரௌசரில் போயிட்டு ட்ராப் ரிசர்ச் பண்ணுங்க. சரியா, ட்ராப் ரிசர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு இது வரும். இதில் பாருங்க என்ன சின்ன ஒரு ஐக்கான் உண்டு, லோகோ ஒண்டிக்கும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா இது மாதிரி நடக்கும். சும்மா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே, அதே மாதிரி ஐசாக் நியூட்டன் சர்ச் பண்ணி பாருங்க. ஐசாக் நியூட்டன் ரிசர்ச் பண்ணி பாருங்க. இந்த மாதிரி வரும். இதுல வந்து ஒரு ஏப்ரல் மரம் முடியும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா மேலே எப்படி சொல்லுவோம், நீங்கள் எத்தனை கிளிக் பண்ணீங்களோ அதை உழுந்து கொண்டே இருக்கும். ஓகே, இது மாதிரி சார் இன்ட்ரெஸ்டிங் நிறைய யூஸ் பண்ணாங்க. பார்ப்போம் என்ன நினைக்குது. அதே மாதிரி நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும் தோனஸ். தோனஸ் பத்தி நிறைய பேர் அவெஞ்சர்ஸ் பார்க்குறவங்களுக்கு தெரிஞ்சிக்கும். என்ன செய்யும், அவர் வந்து ஒரு இதுல வந்து கையை வந்து டிக் பண்ணுவார். அதாவது அந்த 5 மாநில கல்லையும் கையில வச்சுட்டு டிக் பண்ணுவாரு. அந்த டைம்ல எல்லாமே வந்து மறைஞ்சு போயிட்டும். இப்ப அதை பத்தி நீங்க சும்மா பார்க்கணும்னா சர்ச் பண்ணிட்டு இங்க இது இதை வந்து இந்த லோகோ கிளிக் பண்ணீங்கன்னா எல்லாமே ஹைடா. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது உங்களுக்கு என்ன செய்யணும், சும்மா இருக்கிற டைம் சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. நான் இது குரூப்ல போடுவாங்க. அதே மாதிரி டிக்டாக் டேன் ஒன்று இருக்குது. எப்படி டிக் டாக் இதை சர்ச் பண்ணீங்கன்னா இந்த கேம் வரும். இந்த கேம் வந்து நிறைய பேர் ஸ்கூல்ல விளையாடிப்பீங்க. ஓகே, இப்போ அதுக்கு இப்படி நான் போடுறேன். ஓகே, ஓகே, இதுல யாரும் வினர் இல்லை. இன்னொரு பாருங்க, உதாரணத்துக்கு நாங்கள் இப்படி பார்ப்போம். ஓகே, நம்ம வினர். ஓகே, இந்த மாதிரி என்ன செய்யணும், சும்மா உங்களுக்கு போயிட்டு சர்ச் பண்ணி பார்த்து விளையாட ஏறும். இப்போ அதே மாதிரி இன்னொன்று இது மெஷர்மெண்ட். இப்போ ஏதாவது நீங்கள் ஒரு மெஷர்மெண்ட்டை வந்து கால்குலேட் பண்ணணும்னு சொன்னா மெஷர்மெண்ட் கன்வெர்ட்டர் அடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து மீட்டர்ல இருக்கிறத சென்டிமீட்டர்ல தரும். அதே மாதிரி உங்களுக்கு இது மைல் இருக்கிறது வந்து உங்களுக்கு சென்டிமீட்டர்ல வேணுமா இல்லை இதுல வேணுன்றது வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், இதை வைத்து ஒரு கிலோமீட்டர்ல இருக்கிறத வந்து மைல்ல வேணுமா, இதுல வேணுமா, மீட்டர்ல வேணுமா, இதுல வேணுன்றது உங்களுக்கு என்ன செய்யணும், இதுல போயிட்டு மெஷர் பண்ண இயலும். இதெல்லாம் கூகுள்ல சர்ச் பண்ண இயலும். அடுத்தது பாருங்க, கூகுள் கிராவிட்டி நோண்டிக்குது. கூகுள் கிராவிட்டி இதை சர்ச் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும். இது மாதிரி ஓகே, கூகுளால போட்டிக்கிறது. இங்க நான் பாருங்க கூகுள் சர்ச்சிங் இந்த சர்ச் இன்ஜின் ஆப்டிமைசேஷன் ஃபர்ஸ்ட் பார்த்தோம் எஸ்இஓ. பாருங்க இதுல நான் இதை பத்தி சர்ச் பண்ணணும்னா எங்களுக்கு ஃபர்ஸ்ட்டுக்கு எதை கொண்டு தெரியுது, நிறைய சப்ஜெக்ட் வருது. இதெல்லாம் ஒரு வெப்சைட். ஓகே, இதெல்லாம் ஒரு வெப்சைட். இப்போ எங்களுக்கு எது ஃபர்ஸ்ட்டுக்கு வரணும்ன்றத வந்து தீர்மானிக்கிறது தான் இது எஸ்இஓ. ஓகே, இதை நான் இப்போ கிளிக் பண்ணிட்டுனா இதுக்குள்ள வரும். இதை கிளிக் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ கிராவிட்டி இல்லாட்டி எப்படி இருக்கும், இந்த மாதிரி அவங்க சும்மா இது பண்ணி பார்க்க இயலும். ஓகே, உங்களுக்கு இதை வந்து நீங்க ஃபோன் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு இது மாதிரி டச் பண்ணி சும்மா உங்களுக்கு போர் அடிக்கிற டைம்ல இதெல்லாம் என்ன செய்யணும், சும்மா பார்க்க இயலும். ஓகே, அதே மாதிரி வேற என்ன இது நிறைய நான் சும்மா நார்மலா பார்ப்போம் என்ன இதுண்டு ட்ரா. இதை கிளிக் பண்ணிக்கிறேன். நான் உங்களுக்கு என்ன செய்யணும், ஸ்பின் அதாவது சுத்த தொடங்கிடும். இது சும்மா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சம்டைம். அதே மாதிரி இவங்க சர்ச் பண்ணணும் அப்படின்னு சரிஞ்ச மாதிரி போயிட்டு. அதே மாதிரி அடுத்ததா பாருங்க, பேட்மேன் இன் கூகுள் மேப்ஸ். இதை மாதிரி சர்ச் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி வரும். அதில் போயிட்டு பாருங்க, உங்களுக்கு இந்த மாதிரி சில கேம்ஸ் வந்து என்ன செய்யணும், விளையாடிப்பீங்க. இந்த மாதிரி என்ன செய்யணும் உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். அதே மாதிரி அனிமல் சவுண்ட்ஸ் வந்து உங்களுக்கு பார்க்கலாம். பாருங்க, அனிமல் சவுண்ட்ஸ் ஆன் கூகுள். இதெல்லாம் கூகுளாக ஃப்ரீயாக கொடுத்திக்கிறாங்க. இப்போ ஒரு ரெட் எப்படி ஒரு பெங்கியம் எப்படி சவுண்ட் பண்ணணும், ஷீப் எப்படி சவுண்ட் பண்ணணும், ஒரு ஆவுல் எப்படி சவுண்ட் பண்ணணும். ஓகே, அது மாதிரி நிறைய இதை வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், ரிசர்ச் பண்ணி பார்க்க. ஓகே, மற்றது பார்த்தீங்கன்னா இன்னொரு டிப்ஸ் பார்ப்போம். அதுக்கு நீங்கள் ஒரு கால்குலேட்டர் யூஸ் பண்ணா என்ன செய்யணும், உங்களுக்கு யூஸ் பண்ணி அதுக்கு உங்களை பார்ப்போம் 8+9 அடிச்சுட்டு நீங்கள் என்ட்ரு கொடுத்தீங்கன்னா அவங்க கால்குலேட்டர் ஒன்று இதை பற்றி நிறைய இது வந்து நீங்கள் எந்த கால்குலேஷனை கொடுத்தாலே என்ன செய்யும், அது கால்குலேட் பண்ணி தரும். பெரிய கால்குலேஷன் அது கால்குலேட் பண்ணி தந்துடும். அதே மாதிரி வேற என்ன இருக்குது, வேற உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு டைம் செட் பண்ணணும். ஓகே, அதுக்கு ஒரு 20 மினிட்ஸுக்கு வந்து 28 மினிட்ஸுக்கு வந்து ஒரு டைம் செட் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோமே. டைம் படிச்சீங்கன்னா இப்போ 28 மினிட்ஸ் வந்து டைம் வந்து செட் ஆகிடும். இப்போ அது ரன் ஆகிட்டே இருக்கும் 25 மினிட்ஸுக்கு. அப்படி இல்லை எனக்கு அது தேவையில்லைன்னு ரீஸ்டார்ட் பண்ணிட்டு ஒரு 2 மினிட் அடிச்சுப்பாங்க. ஓகே, 2 மினிட்ஸ் வந்து டைமர் செட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யலாம், செய்யக்கூடியதா இருக்கும். ஓகே,
அடுத்து நான் பார்ப்போம் என்னன்னு சொன்னா, நீங்க ஒரு ஸ்கூல் காலேஜ்ல நீங்க படிக்கக்கூடிய ஆகலை நீங்க என்ன செய்யணும், உங்களுக்கு சில யூஸ்ஃபுல் வெப்சைட் இருக்குது. ஓகே, யூஸ்ஃபுல்லான வெப்சைட்ஸ் இருக்குது. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். அதுல என்ன சொன்னா, நீங்க ஒரு நிறைய விஷயங்கள் என்ன செய்யணும், உங்களுக்கு சர்ச் பண்ணி படிச்சு கொள்ளக்கூடியதா இருக்கும். அதுல ஒன்று தான் என்னண்டா, உதாரணத்துக்கு உங்களுக்கு ஃப்ரீயா போயிட்டு சர்டிஃபிகேட் அடிக்கணும், உங்களோட நாலேஜ் வந்து நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா ஒரு வெப்சைட் ஒன்று இது என்ன லேர்ன்வேர்ட். லேர்ன்வேர்டோ வெப்சைட் இது. இதுல போய் என்ன செய்யுங்க, நீங்க உங்களோட ப்ரொஃபைல கிரியேட் பண்ணிட்டு எல்லாம் சிம்பிளா தான் கூகுள் அக்கௌண்ட் கிரியேட் பண்ண தெரிஞ்சா இதெல்லாம் சிம்பிளா இருக்கும். இதுல போய் நீங்க ஜாயின் ஃபார் ஃப்ரீ கொடுத்துட்டு உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட் வச்சு கிரியேட் பண்ணினீங்கன்னா அதுல என்ன செய்யும், தமிழ், இங்கிலீஷ், ஒரு இது மாதிரி நிறைய இதுல என்ன செய்யுது லாங்குவேஜ் இருக்குது. எங்களுக்கு தமிழ், இங்கிலீஷ் தான் போதும். இதுல போய் என்ன செய்யும், நிறைய கோர்ஸ் வந்து உங்களுக்கு படிக்கலாம். இதுல ஃப்ரீ வெபினார்ஸ் வைப்பாங்க. அதே மாதிரி கிராஃபிக்ஸ் டிசைன் உங்களுக்கு படிக்கலாம், மெஷின் லேர்னிங் படிக்கலாம், டிஜிட்டல் மார்க்கெட்டிங், அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஹார்ட்வேர் நெட்வொர்க்கிங், சைபர் செக்யூரிட்டி, ஹேக்கிங், இந்த மாதிரி என்ன செய்யும். அதே மாதிரி மைக்ரோசாஃப்ட் எம்எஸ் வேர்ட் அந்த மாதிரி இதில் யூஸ் பண்ணுறது படிக்கலாம். அதே மாதிரி மெக்கானிக்கல் இன்ஜினியர், சிவில், எலக்ட்ரானிக்கல், இந்த மாதிரி விஷயங்கள், ப்ரோக்ராமர்ஸ் ஆகினா ப்ரோக்ராமிங் படிக்கலாம், எல்லாம் ஃப்ரீயா. ஓகே, நிறைய கோர்ஸ் வந்து இதில் போட்டிருப்பாங்க. நீங்க என்ன செய்யுங்க, போயிட்டு சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு, உங்களோட ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணுறதுக்கு இதில் என்ன செய்யுங்க, போயிட்டு இந்த கேட்டகரிஸ் வைஸாக போட்டிருப்பாங்க. இப்போ வந்து தமிழ் கிளிக் பண்ணீங்க, இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்கன்னா என்ன செய்வாங்க, நிறைய சப்ஜெக்ட் வந்து போட்டிருப்பாங்க. ஒரு கேட்டகரி டிஜிட்டல் மார்க்கெட்டிங் எடுத்துட்டீங்கன்னா அதில் என்ன செய்வாங்க, நிறைய இது போட்டிருப்பாங்க. உங்களுக்கு என்ன செய்யணும், கிளிக் பண்ணி அதை படிக்கக்கூடியதா இருக்கும். இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் உங்களுக்கு. ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி இன்னொன்று இது உடேமி இது. இதுல என்ன செய்வாங்க, நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நீங்க என்ன செய்யுங்க, சும்மா ஜஸ்ட் உங்களோட நாலேஜ் இன்க்ரீஸ் பண்றதுக்கு. ஓகே, இதுல போய் இது அதே வாக்கு இதுல என்ன செய்யுங்க, சிங்கப்பாவி லோகினா விட்டு இதுல நிறைய கோர்ஸ் வந்து ஃப்ரீயா போட்டிருப்பாங்க. இதுலயும் சர்டிஃபிகேட்டும் ப்ரொவைட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இது தேவை, நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு யூஸ் பண்ணிக்கொள்ள இயலும். அதே மாதிரி இந்த மாதிரி இது என்ன லிசன் நிறைய பேர் தெரிஞ்சிக்கும். இது என்ன செய்யும், இதுல நிறைய கோர்ஸ் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதுல உங்களுக்கு போயிட்டு நிறைய கோர்ஸ் வந்து படிச்சு கொள்ளக்கூடியது ஃப்ரீயா. ஓகே, நீங்க எந்த பேமெண்ட்டும் பண்ண தேவை, சர்டிஃபிகேட்டுக்கு மட்டும் சில நேரம் பே பண்ணி இருக்க வேண்டிய நிலைமை இருக்கும். ஓகே, உங்களோட லாங்குவேஜ் வந்து டெவலப் பண்ணணுமா, எந்த இதா இருக்கட்டும், இதெல்லாம் அரபிக்கும் படிக்கலும், எந்த லாங்குவேஜஸ் ஆகினாலும் இதுல என்ன செய்யணும், உங்களுக்கு படிக்கக்கூடியதா இதெல்லாம் பேசிக்ல இருந்து இப்போ பேசிக், இன்டர்மீடியட், அது மாதிரி ஒவ்வொரு இதுக்கேற்ற மாதிரி என்ன செஞ்சுப்பாங்க, போட்டிப்பாங்க. ஜஸ்ட் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இந்த லிங்க் எல்லாம் உங்களுக்கு குரூப்ல ஷேர் பண்ணுவாங்க. ஓகே, அதே மாதிரி இன்னும் ஒன்று இது என்ன சொன்னா, நிறைய இருக்குது. சும்மா இது உங்களுக்கு ஷார்ட்டா அவங்களுக்கு போட்டுரும். ஸ்கில் ஷேர் ஒன்று இது. ஓகே, இதையும் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. இதுலயும் நிறைய இது போட்டிப்பாங்க. சும்மா இருக்கிற டைம்ல போயிட்டு இதெல்லாம் ஷேர் பண்ணி பாருங்க. அதே மாதிரி கூகுளாலையும் என்ன செய்வாங்க, கூகுள் லேர்னிங் இதுல போயிட்டு பாத்தீங்கன்னு சொன்னா கூகுளாலையும் என்ன செய்யறாங்க, நிறைய விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணுவாங்க. நிறைய சர்டிஃபிகேட் வந்து எடுத்துக்கொள்ளக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், ஃப்ரீயாகவும் போட்டிப்பாங்க. இதையும் போயிட்டு படிக்கக்கூடிய. அதே மாதிரி மைக்ரோசாஃப்டாலையும் உங்களுக்கு என்ன செய்வாங்க, போட்டிப்பாங்க. மைக்ரோசாஃப்ட் லேர்னிங். ஓகே, இதுல ஒரு அக்கௌண்ட் நீங்க கிரியேட் பண்ணிட்டு இதுல நிறைய இது வந்து ஃப்ரீயா போட்டிக்கிறாங்க. நிறைய சர்டிஃபிகேட் வந்து உங்களுக்கும் எடுக்கக்கூடியதா இருக்கும். நீங்க அதை வந்து கிளைம் பண்ணக்கூடியதா, இதெல்லாம் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகே, ஆனா இதெல்லாம் நீங்க ஒழுங்கா அதுக்கு ஏற்ற மாதிரி படிச்சு எக்ஸாம் வைப்பாங்க. அதுல நீங்க பாஸ் பண்ணக்கூடியதா இருக்கும். பாஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நம்ம சர்டிஃபிகேட் எல்லாம் கிடைக்கும். இதெல்லாம் வந்து ஃப்ரீயா கொடுக்குறாங்க அவங்க. ஆனா ஃப்ரீயா கொடுத்தா இதெல்லாம் என்ன வேர்த்தா இருக்கும். ஓகே, இதுல போயிட்டு பவர் பிஐ என்ன, இதெல்லாம் நிறைய பேர் தெரிஞ்ச ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்ச பவர் பிஐ எப்படி யூஸ் பண்றது, இதுல நிறைய பேஜஸ் தருவாங்க. அதெல்லாம் உங்களுக்கு நீங்க போயிட்டு லொகின் ஆகி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு நார்மல் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இது நீங்க என்ன செய்யுங்க, சர்ச் பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்ல, ஸ்ரீலங்கால எங்களுக்கு நீங்க போயிட்டு நிறைய இது படிக்க வேண்டியதுன்னா உண்டு. இது என்ன open.um சரியா, மொரட்டோ யூனிவர்சிட்டியால ப்ரொவைட் பண்றது. இதுக்கு போயிட்டு லொகின் ஆகி என்ன செய்யுங்க, நிறைய கோர்ஸ் வந்து ஃப்ரீயா படிக்கிறதா இருக்கும். ஆனா என்ன செய்யுங்க, எல்லா லெக்சர்ஸ்லையும் வந்து சிட் பண்ணி இருக்கணும். அதாவது ஆன்லைன்ல தான் அதில் நீங்க படிச்சீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாம் செஞ்சுட்டு சர்டிஃபிகேட் படிக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, இதுல வந்து பைத்தான், ஜாவா இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸ் வந்து டெவலப் பண்ணிக்கொள்ள ஜஸ்ட் உங்க ஸ்கில்ஸை டெவலப் பண்றதுக்கு என்ன செய்யணும், இதுல பைத்தான் உங்களுக்கு படிக்கக்கூடியதா இருக்கும். இதெல்லாம் ஒர்த்தா இருக்கும் உங்களுக்கு. ஓகே, இதில் போய்ட்டு லொகின் ஆகிட்டு படிச்சு பாருங்க. நீங்க ட்ரை பண்ணி பாருங்க ஜஸ்ட். ஓகே, மற்றது இதுல என்ன, அதே மாதிரி கூகுள் ஸ்காலர்ஸ் ஒன்று இருக்குது. அதே மாதிரி கூகுள் இதுல என்ன செய்யலாம், உங்களோட ரிசர்ச் நீங்க ஏதாவது ரிசர்ச் பண்றீங்களா, என்ன செய்யலாம், இங்க போயிட்டு சர்ச் பண்ணி எடுக்கணும். உதாரணத்துக்கு நான் இங்க போயிட்டு எடுக்கிறேன். என்ன உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா படத்தை பத்தி நான் சர்ச் பண்ணேன்னு வச்சுக்கோங்க. அதை பத்தி யாரெல்லாம் ஆர்டிகல்ஸ் எழுதிக்கிறாங்களோ அதெல்லாம் என்ன செய்யும் எனக்குங்க, இதெல்லாம் ஸ்கூல், அதாவது நீங்க ஒரு ரிசர்ச் பண்றதா இருந்தால் இதை என்ன செய்யும் உங்களுக்கு வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதெல்லாம் அந்த டைம் யூஸ் பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி நிறைய வெப்சைட் உங்களுக்கு இதுல போடுவாங்க. நீங்க என்ன செய்யுங்க, ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி என்ன செய்யும், கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் நிறைய பேர் தெரிஞ்சிக்கும். கிக்ஸ் ஃபார் கிக்ஸ் இதுல போய் என்ன செய்யலாம், நிறைய சப்ஜெக்ட், அதாவது டெக்னாலஜி சம்பந்தப்பட்ட விஷயம் எல்லாம் உங்களுக்கு என்ன செய்யலாம், இங்க போய் படிக்கணும். அதுக்கு நீங்க வந்து ஒரு ப்ரோக்ராமராக இருந்தா ப்ரோக்ராம் படிக்கக்கூடியதா இருந்தா ப்ரோக்ராம் படிக்கிறவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு என்ன செய்யும், வெரி யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது சி ப்ரோக்ராம் படிக்கணுமா, இதை கிளிக் பண்ணீங்கன்னா சி ப்ரோக்ராம் பத்தி படிக்க பாருங்க. இப்போ இந்த சப்ஜெக்ட் இந்த டைம்ல வந்து இப்போ நான் இதை வந்து ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னா, இப்படி இப்படி பார்த்தீங்கன்னா படிக்கலாம். இதை வந்து நான் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கணும்னு சொன்னா எல்லாம் வந்து கொண்டிருக்குது. என்ன செய்யலாம், எனக்கு நம்ம வந்து சொன்னோம்னா உங்களோட கீபோர்ட்ல F11 பட்டனை நீங்க ஆன் பண்ணீங்கன்னா இந்த மாதிரி என்ன செஞ்சோம், பேஜ் வந்து இதா இப்போ நீங்க என்ன செய்யலாம், உங்களுக்கு தேவையானதை வந்து படிக்கக்கூடியதை ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கு ஈஸியா இருக்கும். ஓகே, இந்த மாதிரி டைம்ல அதெல்லாம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். பாருங்க, இப்போ எனக்கு வந்து நான் இப்போ கிளிக் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ப்ரோக்ராமையும் நான் படிக்கணும். அந்த டைம்ல நான் வந்து திருப்பி என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணணும். இது வந்து கஷ்டமாய்
எனக்கு எல்லாமே வந்து ஒரு டேப்ல ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ நான் வந்து இதை வந்து கிளிக் பண்ணா இதே டேப்ல தான் ஓப்பன் ஆகுது. இது இல்லை எனக்கு வேற டேப்ல ஓப்பன் ஆகும்டா. உங்களோட கீபோர்ட்ல பாருங்க சிடிஆர்லையும் எது வேணுமோ அதை கிளிக் பண்ணீங்கன்னா அது வேற இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகும். ஓகே, இப்போ இதில் போய் உங்களுக்கு என்ன செய்யலாம், நிறைய விஷயங்களை படிக்கணும். இல்லை எனக்கு இப்போ நான் ஜாவாயும் படிக்க போறேன்டா, அதே மாதிரி சிடிஆர்லையும் ஜாவா பண்ணீங்கன்னா இன்னொரு டேப்ல ஓப்பன் ஆகும். இப்போ இங்கே போய் உங்களுக்கு ஜாவா ப்ரோக்ராம்னா என்ன அப்படின்றத பற்றி உங்களுக்கு படிக்கணும். அதே மாதிரி நீங்க பைத்தான் படிக்கணுமா, இல்லாட்டி லினக்ஸ், நாங்கள் இதெல்லாம் பார்த்தீங்க. ஓகே, ஆல்ரெடி நான் பார்த்தீங்க. சின்னா என்ன, C++னா என்ன, ஜாவானா என்ன, பைத்தான்டா என்ன அப்படின்னா ஒரு சாஃப்ட்வேரை கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன செய்யும், இதெல்லாம் பேக்ரவுண்ட்ல ரன் ஆகும். இதெல்லாம் என்ன, ஒரு ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ். அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் வந்து மெஷினுக்கு தெரிஞ்ச லாங்குவேஜா மாத்துறவங்க தான் இவங்க. ஓகே, ஜாவா, C++, C. ஓகே, அதே மாதிரி லினக்ஸ் என்னன்றதை பற்றி நாங்கள் பார்த்தீங்க. லினக்ஸ் என்ன, அது வந்து ஒரு OS ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, நாங்கள் யூஸ் பண்ணுறது வந்து விண்டோஸ். நாங்கள் எல்லாரும் யூஸ் பண்ணுறது என்ன, விண்டோஸ் கம்ப்யூட்டர் தான். அதே மாதிரி நிறைய இது என்ன இது விண்டோஸ்ல 10 இருக்குது, 11 இருக்குது, எல்லாரும் தெரியும். ஓகே, 10 எடுத்துட்டு இதெல்லாம் நிறைய நாங்கள் யூஸ் பண்ணுற ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். ஓகே, அதே மாதிரி தான் இந்த லினக்ஸ் வந்து ஒரு ஆப்பரேட்டிங் சிஸ்டம். அதை எப்படி யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி சும்மா நீங்கள் போயிட்டு பாருங்க. ஜெனரலாக எல்லாம் விண்டோஸ் யூஸ் பண்ணுற மாதிரி தான், ஆனால் அது எதுக்கு யூஸ் பண்ணுவாங்கிறத நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கஸ் பண்ணிட்டோம். ஓகே, அதை பற்றி எல்லாம் என்ன செய்ய போயிட்டு பார்க்க இயலும். ஓகே, அதே மாதிரி லிங்க்டின் நிறைய பேர் தெரிஞ்சிக்கும். கட்டாயம் என்ன செய்யுங்க, எல்லாரும் லிங்க்டின் கிரியேட் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களோட அதாவது நீங்க ஒரு ஜாப் எடுக்கிறதா இருந்தால் என்ன செய்யலாம், உங்களோட சிவியை போய்த்து சாஃப்ட், அதாவது ஹார்ட் காப்பி நீங்க என்ன செய்யணும், அதை போய்த்து பிரிண்ட் அவுட் பண்ணி அதை சேஃபாக வச்சுக்கொள்ளணும். அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். ஓகே, அதை நீங்க வந்து உங்களுக்கு ஈஸியா நீங்க நெட்ல போட்டு வைக்கணும். அதுக்கு தான் என்ன லிங்க்டின் கொண்டு இதுல என்ன செய்யணும், உங்களோட சிவியை வந்து அப்லோட் பண்ணி வச்சுக்கொள்ள. அதாவது இதுல உங்களுக்கு என்னென்ன டேலண்ட் இருக்குதோ அதில் என்ன செய்யலாம், இந்த வெப்சைட்ல போட்டு வைக்கலாம். அதெல்லாம் ஆகிக்கும், நான் பார்க்கறதுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங் வேஸ்ல ஆகிக்கும். ஓகே, அதில் போய்த்து உங்களுக்கு என்ன செய்யணும், லேர்ன் பண்ணிட்டு நிறைய கோர்ஸ் வந்து என்ன செய்வாங்க, ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதில் போய்த்து உங்களுக்கு வேண்டிய இதை வந்து சர்ச் பண்ணி படிக்கணும். நீங்க இது ரிலேட்டடாக போறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யணும், ஃப்ரீயாகவும் கொடுத்திருப்பாங்க. சில இது வந்து பேமெண்ட் பண்ணி. ஆனால் இதெல்லாம் என்ன ஒர்த் ஆனது. ஓகே, இதை நீங்க படிக்கிறதால உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து வெரி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை வந்து ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. ஓகே, அதே மாதிரி நாங்கள் பேசியிருந்தோம் கன்வா. உங்களுக்கு ஏதாவது ஃபோட்டோ எடிட் பண்ணுறதா இருக்கட்டும், கன்வான்றதை பற்றி பேசியிருந்தோம். நாங்கள் அதை பற்றி பார்ப்போம். ஓகே, இப்படி ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணுறது. ஓகே, இப்போ நீங்கள் ஒரு ஃபோட்டோ வந்து எடிட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு பேனர் ஒன்று கிரியேட் பண்ணணும், இல்லாட்டி ஒரு சிவியை எடிட் பண்ணணும். ஓகே, அந்த மாதிரி டைமில் உங்களுக்கு என்ன செய்யும், இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் போய்த்து நீங்கள் சிங்கப், அதாவது உங்களோட டீட்டெயில்ஸை கொடுத்து சிங்கமாயிட்டு லோகின் ஆகி பாருங்க. மோஸ்ட்லி நிறைய பேர் யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இதில். ஓகே, அப்போ இதில் வந்து என்ன செய்யலாம், உங்களுக்கு நிறைய சப்ஜெக்ட்டை வந்து எடிட் பண்ணி கொள்ளக்கூடிய, வீடியோ எடிட் பண்ணலாம், ஃபோட்டோ எடிட் பண்ணலாம், பேனர் எடிட் பண்ணலாம், அதே மாதிரி அவங்களோட வெட்டிங் கார்ட்ஸ் ஆகி அதை எடிட் பண்ணலாம். ஓகே, இதை வச்சு எப்படி நாங்கள் ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி நாங்கள் நினைச்சோம் பின்னால் பார்ப்போம். ஓகே, இந்த மாதிரி சில பேசிக் ஐடியாஸை வச்சுட்டு எப்படி ஆன்லைனில் ஏர்ன் பண்ணுறது அதை பற்றி நாங்கள் பார்ப்போம். ஓகே, அப்போ இதெல்லாம் ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஓகே, அதே மாதிரி தான் எல்லாரும் நம்ம யூஸ் பண்ணுறது விக்கிபீடியா. விக்கிபீடியா என்ன, அதில் வந்து நிறைய புக்ஸ் ஆர்டிகல்ஸ் வந்து எங்களுக்கு படிக்கக்கூடிய, இதை கட்டாயம் எல்லாரும் யூஸ் பண்ணுங்க. விக்கிபீடியா என்ன நிறைய சப்ஜெக்ட் வந்து என்ன செய்யணும், எங்களுக்கு எந்த லாங்குவேஜ் இருந்தாலும் எங்களுக்கு அதில் போயிட்டு படிக்க இயலும். அதாவது ஒரு ஆர்டிக்கல்ல வந்து எந்த லாங்குவேஜில் வேணாலும் எங்களுக்கு என்ன செய்யணும், படிக்க இயலும். இதில் போயிட்டு நீங்கள் உங்களோட இதை கொடுத்து லாகின் ஆகிக்கோங்க. இன்னொன்று என்ன சொன்னா, நீங்க உங்களோட ரிசர்ச்க்கு தேவையானது வந்து விக்கிபீடியால இருந்து மட்டும் என்ன செய்யலாம், எடுக்க இயலாது. ஏன்னா விக்கிபீடியா வந்து என்ன செய்யும், விக்கிபீடியாவில் பார்க்கும் போது நான் ஒரு இதோட சர்ச் பண்றேன், ஐஃபோன் எதை சர்ச் பண்ணாலும் என்ன செய்யும், எனக்கு விக்கிபீடியா வரும். ஐஃபோன் சர்ச் பண்ணா வந்துட்டு இப்போ ஐஃபோன்றது வந்து விக்கிபீடியா அந்த மேலால காட்டுது பாருங்க. ஐஃபோன்டா என்ன அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அதே மாதிரி வேற என்ன ஒன்று சர்ச் பண்றேன், உதாரணத்துக்கு ஸ்ரீலங்கா வந்து சர்ச் பண்றேன். ஓகே, நியூஸ் தேவையில்ல, ஸ்ரீலங்கான்னு நான் சர்ச் பண்ணேன். அங்கேயும் என்ன செய்வேன், எனக்கு விக்கிபீடியா தான் வந்து காட்டும். எனக்கு விக்கிபீடியால இப்போ போட்டிப்பாங்க ஸ்ரீலங்காண்டா என்ன அப்படின்றது வந்து இதெல்லாம் கவர்மெண்ட்ல போட்டிப்பாங்க. அப்படின்னா என்ன, ஓகே, ஸ்ரீலங்கா தேசிய கீதம் எப்படி இருக்கும், ஓகே, அதை போட்டிப்பாங்க. அப்படின்னா ஸ்ரீலங்காண்டா என்ன, யார் யார் பிரதமர் இந்திக்கிறாங்க, ஓகே, அதனுடைய பரப்பளவு என்ன, நம்ம நிறைய விஷயம் போட்டிப்பாங்க. ஓகே, இதில் கவர்மெண்ட் யாரு, செமி கவர்மெண்ட் என்ன, ரிலீஜியஸ் எத்தனை ரிலீஜியஸ் ஈக்குது, ஆமா நிறைய விஷயம் போட்டிப்பாங்க. உங்களுக்கு என்ன செய்யலாம், நீங்க போய் சர்ச் பண்ணி படிக்க இயலும். ஓகே, ஓகே, இந்த மாதிரி விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்யணும், அங்கே போயிட்டு பார்க்க இயலும். ஓகே, அப்போ இந்த மாதிரி என்ன செய்யலாம், உங்களோட ரிசர்ச்சுக்கு தேவையானது விக்கிபீடியாவில் இந்த மட்டும் என்ன செய்யலாம், எடுக்க இயலாம். ஓகே, இப்போ பார்ப்போம் சில சர்ச் பண்ண போக்கல பாருங்க. இப்போ உங்களுக்கு அக்யூரேட்டா, சரியா, அக்யூரேட்டா உங்களுக்கு ஒரு சப்ஜெக்ட் தேவை. உதாரணத்துக்கு நீங்க ஒன்று சர்ச் பண்றீங்க, ஹவு டு கிரியேட் அ பிரசன்டேஷன். ஓகே, பிபிடி, அதாவது பிரசன்டேஷன் பவர் பாயிண்ட் எப்படி கிரியேட் பண்றதுன்னு உங்களுக்கு தேவை. நீங்க சும்மா சர்ச் பண்ணுங்க பாப்போம், ஹவு டு கிரியேட் பிபிடின்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரலா கொண்டு வந்து தரும் எப்படி கிரியேட் பண்றது. இல்ல எனக்கு அக்யூரேட்டா அதுதான் எனக்கு வேணும் பாருங்க, இதுல எல்லாத்தையும் கொண்டு தரும். ஓகே, உங்களுக்கு அது மாத்திரம் தான் வேணும் அப்படி சொன்னா என்ன செய்யலாம், அதை டபுள் கொட்டேஷனுக்குள்ள கொடுங்க. ஓகே, இந்த டபுள் கொட்டேஷன் போட்டு அதில் கொடுத்தீங்கன்னு சொன்னா அந்த வேர்ட்ல என்ன எல்லாம் இருக்குதோ அதை கொண்டு உங்களுக்கு தரும். இது ஹவு டு கிரியேட் பிபிடி, ஹவு டு கிரியேட் அந்த ஹவு டு கிரியேட் பிபிடின்ற வேர்டு லுக் எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு தரும். ஓகே, அந்த வேர்டு எனக்கு மிஸ் ஆகாம வரணும் அப்படின்னு சொன்னா அவங்களுக்கு என்ன செய்யணும், இதை போட்டு சர்ச் பண்ண ஏறும். அப்படி இல்லாம எனக்கு சில சப்ஜெக்ட் எனக்கு வேணும். உதாரணத்துக்கு நான் ஒரு எப்பலை பத்தி சர்ச் பண்றேன். ஓகே, எப்பல் ஃபோன் நான் வாங்க போறேன். அதுல எனக்கு நான் எப்பல்னு சர்ச் பண்ணேன்னு சொன்னா எல்லாத்தையும் கொண்டு எப்பல்ன்ற பேருக்கு எதெல்லாம் இருக்குதோ அதெல்லாம் கொண்டு தரும். அந்த எப்பல்ல வந்து எனக்கு இந்த ஃப்ரூட்ஸ்ன்ற வந்து இருக்கக்கூடாது. ஓகே,
இந்த ஃப்ரூட்ன்றது இல்லாம, அதாவது பழம் இல்லாம வேற எதெல்லாம் ஆப்பிள பத்தி அதில் எனக்கு வரும் அடிச்சுன்னா பழம் இல்லாம எதெல்லாம் மீக்குதோ அதெல்லாம் எனக்கு என்ன செய்யும் கொண்டு வந்து தரும். ஓகே, இப்போ என்ன செஞ்சுட்டு கூகுள் வந்து நல்லாவே டெவலப் ஆயிட்டு நாங்கள் சும்மா எப்பல் ரிசர்ச் பண்ண என்ன நடந்துடும், அது எப்பல் கம்பெனியை தான் கொண்டு தரும் எங்களுக்கு. இந்த மோஸ்ட்லி என்ன செய்யும், நாங்கள் யாரும் எப்பலை பத்தி ரிசர்ச் பண்ணி எப்பல வாங்குறதுக்கு நாங்கள் சர்ச் பண்ண போறது இல்லை. நாங்கள் சர்ச் பண்ணாலே எங்களுக்கு எத்தான் கொண்டு தரும், எப்பல் கம்பெனியை தான் கொண்டு தரும். இப்போ இங்கே வந்து எனக்கு என்ன தேவையில்லை, எப்பல் சர்ச் பண்றேன், ஆனால் எனக்கு இது தேவையில்லை, எப்பல் கம்பெனி தேவையில்லை. ஓகே, எப்பல் கம்பெனி உதாரணத்துக்கு எனக்கு எப்பல் ஃபோன் தேவையில்லை, ஃபோன் இது தேவையில்லை. ஆப்பிள் ஃபோன் இல்லாம எதெல்லாம் மீக்கிறோ அதை மட்டும் எனக்கு வந்து தரும். அது உங்களுக்கு இதெல்லாம் என்ன செய்யும், நிறைய இடத்துல வந்து யூஸ்ஃபுல் ஆகிக்கும். ஜஸ்ட் வந்து இது இப்போ எனக்கு வந்து ஃப்ரூட்ஸ் தான் வேணும். ஓகே, எனக்கு இப்போ ஃப்ரூட்ஸ் தான் வேணும் அப்படின்னு என்ன செய்யுங்க, ப்ளஸ் போட்டுட்டு ஃப்ரூட்ஸ் சேவ் பண்ணீங்கன்னா எப்பல்ல ஃப்ரூட்ஸை மட்டும் தான் உங்களுக்கு கொண்டு தரும். ஓகே, நீங்க சும்மா எப்பல் சேவ் பண்ணீங்கன்னா ஃபோனை தான் கொண்டு தருது. மோஸ்ட்லியா நிறைய பேர் என்ன செய்யறாங்க, எப்பல் ஃபோன் எப்பல் டிவைஸஸ் தான் சேவ் பண்றாங்க. உங்களுக்கு ஃப்ரூட்ஸ் தான் வேணுச்சுன்னா எப்பல்ல ஃப்ரூட்ஸை மட்டும் ப்ளஸ் பண்ணி சர்ச் பண்ணி பாருங்க, அது பழத்தை மட்டும்தான் உடனே என்ன செய்யும் உங்களுக்கு தரும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு இது தேவையோ அதை நீங்க சர்ச் பண்ணி ஈஸியாக உங்களுக்கு எடுத்துக்கொள்ளும். ஓகே, அதே மாதிரி நீங்க குறிப்பிட்ட ஒரு வெப்சைட்ல இருந்து தான் நீங்க இதை சர்ச் பண்ணி எடுக்கணும் சொன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, நான் ஒன்று சர்ச் பண்றேன். உதாரணத்துக்கு எனக்கு சில நோட்ஸ் வந்து எடுக்கணும். ஓகே, அந்த நோட்ஸ் வந்து எனக்கு எந்த சைட்ல இருந்து தெரியுமா வேணும், எனக்கு வந்து அது வந்து EDU, அதாவது எஜுகேஷன் சைட்ல இருந்து தான் சில நோட்ஸ் தான் எடுக்கணும் சொல்லி அதை என்டர் பண்ணிங்கன்னா அது எஜுகேஷன் சைட்ல எதை பத்தி எல்லாம் நோட்ஸ் செய்யுதோ அதெல்லாம் உங்களுக்கு கொண்டு தரும். நீங்க சும்மா நோட்ஸ் அடிச்சீங்கன்னா என்ன நடக்கும், எந்தெந்த இதெல்லாம் நோட்ஸ் இருக்குதோ அதெல்லாம் உணர்ந்து தரும். இதெல்லாம் ட்ரஸ்டட்டா என்ன நம்பிக்கை ஆகிக்குமான்றது எங்களுக்கு இல்லை. யாரும் என்ன செய்வாங்க, கிரியேட் பண்ணி போட்டிக்கலாம். அப்போ எனக்கு கவர்மெண்ட் சைட்ல இருந்து தான் எனக்கு வேணும் எனக்கு என்ன செய்யலாம், அதை வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கொள்ள ஏழும். சைட் எந்த சைட்ல இருந்து வேணுமோ அந்த சைட்டை போட்டு எடுத்துக்கொள்ளும். அதுக்கு நான் இப்போ கவர்மெண்ட்ல இருந்து இருக்கிறேன்னு வச்சுக்கோமே, கவர்மெண்ட் சைட்ல இருந்து இருக்குன்னு கவர்மெண்ட் ஜிஓவி அடிச்சா கவர்மெண்ட் சைட்ல இருந்து இதெல்லாம் போட்டிக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு என்ன செய்யும், gov.lk ஸ்ரீலங்கா கவர்மெண்ட்ல இருந்து இதெல்லாம் போட்டிக்கிறாங்களோ அதெல்லாம் எனக்கு என்ன செய்யும் இங்க வரும். ஓகே, இதையும் கரெக்டாக சும்மா சர்ச் பண்ணி பாருங்க. அதெல்லாம் சும்மா டிப்ஸ், உங்களுக்கு எது வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு. ஓகே, இப்போ உதாரணத்துக்கு நீங்க இதை சர்ச் பண்றீங்க, ஒரு ஸ்டூடெண்ட் உங்களுக்கு என்ன செய்ய வேணும், சில பிடிஎஃப்ஸ் வேணும். ஓகே, உதாரணத்துக்கு நீங்க எப்படி வச்சுக்குவோம், கம்ப்யூட்டர், இப்போ கம்ப்யூட்டர் பத்தி நீங்க படிக்கிறீங்க, இந்த கம்ப்யூட்டர் பத்தி உங்களுக்கு என்ன செய்யணும், சில நோட்ஸ் வந்து வேணும். கம்ப்யூட்டர் ஓகே, இதை வந்து உங்களுக்கு எப்படியாப்பட்ட இது வேணும்னா எல்லாம் பிடிஎஃப்ல தான் வேணும். ஓகே, உங்களுக்கு பிடிஎஃப்ல வேணும்னா அதுக்கப்புறமா பிடிஎஃப்ல போட்டு நீங்க டைப் பண்ணீங்கன்னா கம்ப்யூட்டரை பத்தி எல்லாம் பிடிஎஃப்ல அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் கொண்டு வந்து தரும். இதான் பிடிஎஃப் உங்களுக்கு டவுன்லோட் பண்ண ஏழும். அங்கேயும் பாருங்க விக்கிபீடியா வந்துடும். நம்ம எது சர்ச் பண்ணாலும் விக்கிபீடியா வந்தே ஆகும். ஓகேனா, பிடிஎஃப் எல்லாம் போட்டீங்கன்னா அது வரும். அதே மாதிரி உங்களுக்கு பிடிஎஃப் தேவை எல்லாமே எனக்கு என்ன செய்யணும், பவர் பாயிண்ட் வேணும், அதாவது பிரசன்டேஷன் ஒன்று செய்யப்படுறீங்க, அதுக்கு நீங்க தேடுறீங்க யாரெல்லாம் கம்ப்யூட்டர் பத்தி பிரசன்டேஷன் செஞ்சுக்கிறாங்களோ அதெல்லாம் உங்களுக்கு வரும். அவங்களுக்கு என்ன செய்யணும், டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கொள்ள கூடியதா இருக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு டாக்குமெண்டா வேணும்னு டாக்குமெண்ட் கொடுத்தீங்கன்னா யாரெல்லாம் டாக்குமெண்ட் போட்டிக்கிறாங்களோ அதை பத்தி அதெல்லாம் உங்களுக்கு என்ன செய்யும் வரும். ஓகே, இந்த மாதிரி என்ன செய்யணும், உங்களுக்கு நிறைய விஷயங்களை வந்து சிம்பிளா சர்ச் பண்ணி எடுக்கக்கூடியதா இருக்கும். ஓகே, அதுக்கப்புறம் வந்து ஸ்டார் யூஸ் பண்ணுவாங்க. எதுக்குன்னு சொன்னா, உதாரணத்துக்கு பாருங்க, நான் இப்போ ஒன்று சர்ச் பண்றேன். உதாரணத்துக்கு த லார்ஜஸ்ட், ஓகே லார்ஜஸ்ட் கொடுத்து இப்போ நடுவில் என்ன வரும்னு எனக்கு தெரியாது. இது இந்த இடத்துல இல்லை, அதாவது இடைவெளி நிரப்புக நான் படிச்சிருப்போம். ஓகே, அந்த மாதிரி சப்ஜெக்ட் உங்களுக்கு என்ன வரும்னு தெரியாது. ஐநூறு ஸ்டாரை கொடுத்து போட்டு இந்த வேர்ல்ட் கொடுத்தீங்கன்னு சொன்னா அது என்ன செய்யும், அது ஒரு இதோட வந்து குழந்தை, அதாவது ப்ளூ வேல், அதாவது நீலத்திமிங்கிலம். ஓகே, த லார்ஜஸ்ட் ப்ளூ வேல் இன் த வேர்ல்ட். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் உங்களுக்கு என்ன செய்ய கொண்டு தர நீங்க சும்மா ஜஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை வச்சு ட்ரை பண்ணி பாருங்க. அதே மாதிரி பாருங்க, இன்னும் நிறைய இது லீக் என்னன்னா டிஃபைன் CPU வெதர். ஓகே, இப்போ இன்னொரு நல்லா வச்சுக்கோங்க, இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகக்கூடிய ஒரு வெப்சைட் தானே இந்த ஜூம். கட்டாயம் எல்லாரும் என்ன செய்யுங்க, இதை பத்தி இதை போய்த்து பாருங்க. அதாவது எந்த கண்டிஷன்ல இப்ப நம்ம நாடி இது நம்ம ஏரியா இதுன்றத பத்தி என்ன செய்யலாம், இதுல போய்த்து உங்களுக்கு பார்க்கலாம். ஓகே, இது ஜஸ்ட் ஒரு ஜெனரல் நாலேஜ். கட்டாயம் பாருங்க, இந்த நிலைமையில வந்து நிறைய பேர் என்ன செஞ்சுக்கிறாங்க, பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஓகே, இப்ப லைவ்ல நான் பார்க்கணும்னு சொன்னா இப்ப நம்ம ஏரியா வந்து எப்படி இருக்குது லைவ்ல பாருங்க. ஓகே, இன்னைக்கு டிசம்பர் 7, இந்த டைம்ல எப்படி இருக்குது ஸ்ரீலங்கா. ஓகே, இன்னும் நைட் ஆகல, நைட் ஆகிடுச்சுன்னா ஓகே ஓகே, இந்த மாதிரி இதில் வந்து உங்களுக்கு என்ன செய்யறீங்கன்னா லைவ் சேட்டலைட், அதாவது இது வந்து ஸ்பேஸ்ல இருந்து லைவா போய் தெரிகிறது உங்களுக்கு காட்டும். ஓகே, வானிலை எப்படி இருக்குது அதை வந்து உங்களுக்கு என்ன செய்யணும், இந்த மாதிரி போயிட்டு பார்க்கணும். இதெல்லாம் நிறைய விஷயங்கள் இருக்குது, உங்களுக்கு என்ன செய்யணும், அதை கிளிக் பண்ணி பாருங்க. ஓகே, ஜஸ்ட் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். வேற என்ன சப்ஜெக்ட் நீங்க பார்க்கணும் சொன்னா அதே மாதிரி உங்களுக்கு என்ன செய்யணும், அதுக்கு நீங்க டாலரை வந்து கல்குலேட் பண்ணணும்னு சொன்னா உதாரணத்துக்கு ஒரு வச்சுக்கோங்க, ஒரு 35,000. ஓகே,
டு யூஎஸ்டி உங்களுக்கு இது வந்து டாலரில் பார்க்கணும் சொன்னால் குயிக் இண்டியா என்ன செஞ்சிடும் டாலர் ரேட் எப்படி போயிட்டு இருக்குது இதெல்லாம் என்ன செய்யணும் உங்களுக்கு இங்கே பார்த்துக்கொள்ளக்கூடியதான் இருக்கும். ஓகே ஓகே நாங்கள் மோஸ்ட்லி வந்து நிறைய விஷயம் வந்து இங்கே கவர் பண்ணிட்டோம். அடுத்ததான் நாங்கள் இதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால் நிறைய விஷயங்களை கவர் பண்ணிட்டோம். உங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிக்கும். இதெல்லாம் என்ன செய்வாங்க கட்டாயம் உங்களுக்கு குரூப்பில் போடுவாங்க கட்டாயம். இன்னைக்கு நான் இதெல்லாம் பார்த்தோம். ஓகே சேஜ் டிப்ஸில் வந்து பார்த்தோம் எப்படி இப்படிலாம் சர்ச் பண்ணணும் அண்டர்ஸ்டாண்டிங் சேஜ் ரிசல்ட்ஸ் வந்து அதே மாதிரி இன்னொரு யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துட்டு போகல 8 வந்துச்சு 8 எப்படி வரும் அந்த 8 வந்துச்சுன்னா யாராவது பை கொடுத்து பை பண்ணிப்பாங்க. இந்த சப்ஜெக்ட் வந்து ஒரு வெப்சைட்டில் போடுங்க. அப்படி 8 இல்லாமல் வரதுக்கு வந்து சொல்லுவாங்க ஆர்கானிக் ரிசல்ட்ஸ். ஓகே ஆர்கானிக் ரிசல்ட்ஸில் வந்து யாருமே போட்டிக்க மாட்டாங்க. ஓகே அதே மாதிரி பாருங்க ஜட்ஜிங் இன்ஃபர்மேஷன் அதாவது என்ன சொல்ல வராங்கன்னு சொன்னால் நீங்கள் என்ன செய்யலாம் ஃபர்ஸ்ட் நீங்கள் ஒன்று சர்ச் பண்ணீங்கன்னு சொன்னால் அதை எப்போ போட்டிக்கிறாங்க சரியா கரெக்டான டேட்டை வந்து செக் பண்ணணும். அது இந்த டேட்டில் போடுங்க. ஓல்டு சப்ஜெக்ட் நாங்கள் பார்த்து கூட இன்ஃபர்மேஷன் வந்து லீக் பண்ணிடக்கூடாது மக்களுக்கு யாருக்கும் செல்லக்கூடாது. சும்மா ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங். அதே மாதிரி செக் யூஆர்எல் கரெக்டாக யூஆர்எல் புக்ஸில் நான் பார்த்த மேலே காட்டும் அந்த யூஆர்எல் செக் பண்ணணும். நம்ம சர்ச் பண்ணி பார்த்தா அது எந்த வெப்சைட்லேருந்து போட்டிக்கிறாங்க ஓகே யார் போட்டிக்கிறாங்க அது வந்து எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லை கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட விஷயமா இல்லாட்டி சும்மா பிளாகர் சம்மந்தப்பட்ட விஷயமா இந்த மாதிரி விஷயம் என்ன செய்வாங்க அதில் போட்டிப்பாங்க. அதை நீங்கள் கட்டாயம் பார்த்து நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். ஓகே மற்றதாக பார்த்தா விக்கிபீடியாவில் என்ன விக்கிபீடியா கிரேட் ஃபார் குயிக் சம்மரி. நீங்கள் எதை பற்றி சர்ச் பண்ணாலும் என்ன விக்கிபீடியா வந்து அப்போ அந்த விக்கிபீடியா என்ன செய்யணும் யாருக்கு வந்து எடிட் பண்ணி அதாவது சும்மா போய் எடிட் பண்ணிடலாம். எங்களோட ஃபுல் டீடைல்ஸையும் கொடுத்து போட்டு எங்களுக்கு என்ன செய்யணும் சில விஷயங்களை வந்து எடிட் பண்ணி அவங்களுக்கு வேணும்னா மாற்றுவாங்க. ஓகே அப்போ நாங்கள் விக்கிபீடியாவில் போடுறது மட்டும் எங்களுக்கு என்ன செய்யலாம் ஒரு இதுக்கு கருத்து எடுக்க இயலாது. அப்ப நீங்க என்ன செய்யணும் எந்தெந்த ட்ரஸ்டட் அதாவது கவர்மெண்டால போட்டிக்கணும் அப்படி இல்லைன்னு ஒரு ட்ரஸ்டட் வெப்சைட்ல போட்டிக்கணும் இந்த மாதிரி இதில் வந்து எங்களுக்கு என்ன செய்யணும் நம்பி எடுக்கணும். அதுக்கு ஒரு நியூஸ் எடுக்கிறேன்னு நியூஸ் ஃபெஸ்ட் ஓகே ஸ்ரீலங்கா நான் எடுத்துக்கணும் நியூஸ் ஃபெஸ்ட்ல இருந்து ஒன்று போட்டிக்கிறாங்கன்னு சொன்னா எங்களுக்கு அதை நம்பி பார்க்கலுமே அவங்க ஃபேக் நியூஸ் வந்து போட மாட்டாங்க. மோஸ்ட்லியா வந்து அவங்க ஃபேக் நியூஸ் வந்து போட மாட்டாங்க. அப்ப அதை எங்களுக்கு நம்பி எடுக்கலாம். அந்த நியூஸ் ஃபெஸ்ட் நீங்க சர்ச் பண்ணீங்கன்னா அவங்களுக்கு ஒரு வெப்சைட் வந்து வரும். ஓகே நீங்க ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா அந்த மாதிரி வெப்சைட் எப்படி கிரியேட் பண்ணணும் அப்படின்றத பத்தி நீங்க படிப்பீங்க. ஓகே நாங்க அதை பத்தி பின்னால பார்ப்போம். ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் ஆகணும்னு சொன்னா உங்களுக்கு இந்த பாத்துல நீங்க போகணும் எதை நீங்க படிக்கணும் அந்த மாதிரி இதில் பார்ப்போம். அதே மாதிரி நெட்வொர்க் சைட்ல போகணும்னு சொன்னா இதெல்லாம் நீங்க படிக்கணும் இந்த மாதிரி இதெல்லாம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணணுன்றத வந்து பின்னால நாங்க பார்ப்போம். ஓகே அதே மாதிரி புக் மார்க் பண்றது எப்படி ஹிஸ்டரி எப்படி பாக்குறது அந்த மாதிரி விஷயம் எல்லாம் நாங்க டிஸ்கஸ் பண்ணி இந்த மாதிரி ஆக்டிவிட்டி உங்களுக்கு என்ன செஞ்சு அப்படியே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க. போன்லயும் இதே வாக்குதான். ஓகே இப்போ உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வரும் என்னன்னா ஃபோன் யூஸ் பண்றதுக்கு ஒரு லேப்டாப் அதாவது கம்ப்யூட்டர் யூஸ் பண்றதுக்கு என்ன டிஃபரெண்ட் இருக்கு. ஃபோன் யூஸ் பண்ணீங்கன்னா குயிக் உங்களுக்கு டச் பண்ணி எடுக்கணும் சின்ன டிஸ்பிளே ஆகிக்கும். ஓகே மல்டிபிள் ஒர்க் வந்து உங்களுக்கு செய்யறது கொஞ்சம் கஷ்டமாயிக்கும். அதே இது நீங்க ஒரு லேப்டாப் ஒரு பிசிஓ யூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்ன செய்யும் ஈஸியா ஆகிக்கும். ஒரு இதை வந்து மல்டிபிள் ஒர்க் பண்றதுக்கு ஈஸியா ஆகிக்கும். ஓகே அப்ப இதுக்காக வேண்டிய என்ன செய்வாங்க இதை யூஸ் பண்ணுவோம். அப்ப இன்னைக்கு என்ன சப்ஜெக்ட் பார்த்தோம். ஓகே குரோம்டா என்ன எஜ் ப்ரௌசர் என்னன்றதை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி சர்ச் என்ஜின்டா என்ன அதுக்கு உதாரணம் வந்து கூகுள் குரோம் எடுத்துக்கொண்டு இந்த கூகுள் எடுத்தீங்க. ஓகே கூகுள் வந்து என்ன ஒரு சர்ச் என்ஜின். ஓகே ப்ரௌசர் என்னன்றதை பத்தி பார்த்தோம். சர்ச் என்ஜின் என்னன்றதை பார்த்தோம். அதே மாதிரி அக்யூரேட்டா இது வேணுமோ அதை எப்படி நாங்கள் சர்ச் பண்ணணும் அதை பத்தி பார்த்தோம். அதே மாதிரி ஒரு இன்ஃபர்மேஷனை வந்து என்ன செய்யப்படாது எதை போட்டாலும் எங்களுக்கு எடுத்துக்கொள்ளக்கூடியதா இங்கப்படாது. நாங்கள் அதை செக் பண்ணி எப்படி எடுக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை வந்து டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். ஓகே யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் லீக்கிற இந்த கிளாஸ்ல என்ன டவுட்ஸ் இருந்தால் கட்டாயம் மெசேஜ் போடுவோம். அப்படி இல்லைன்னா வாட்ஸ்அப் வந்து எனி டைம் ஒன்ல தான் இப்போ ஆன்லைனில் போட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. போன கிளாஸ்ல டவுட் நிறைய பேர் மெசேஜ் போட்டு கேட்டீங்க. ஓகே தேங்க்யூ வெல்கம். அதே மாதிரி உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் என்ன செய்யுங்க கேட்டுக்கொள்ளுங்க. நிறைய பேர் வந்து வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு சொல்றாங்க. நாங்கள் ஒரு வீடியோவில் போட்டிருந்தோம் என்ன ஆல்ரெடி நான் செஞ்சுக்கிறேன் வாய்ஸ் கிளியர் இல்லைன்னு இந்த வாய்ஸ் கிளியரா இது வீடியோ கிளியர் இல்லைன்னு போட்டி வீடியோ கிளியர் இல்லைன்னா நீங்க என்ன செய்யுங்க அதனுடைய பிக்சல் சைஸை வந்து போயிட்டு சேஞ்ச் பண்ணிக்கோங்க உங்களோட யூடியூப்லேயே. ஓகே ஓகே அதை பற்றி நான் சொல்லிக்கிறேன். ஓகே 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 தேங்க்யூ வெல்கம் வெல்கம். ஓகே அப்ப நம்ம இதோட இந்த கிளாஸ் வந்து ஃபினிஷ் பண்ணிக்குவோம். ஓகே யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இல்லைன்னு என்ன செய்ய கட்டாயம் மெசேஜ் போட்டு கிளியர் பண்ணிக்கோங்க. ஓகே தேங்க்யூ. அப்ப லீவ் ஆகிறவங்களுக்கு லீவ் ஆகிடும். ஓகே தேங்க்யூ.